இன்றைக்கு நோக்கி சற்று நேர தியானத்திற்காக आज थोड़ी देर की हमारे अध्ययन के लिए எரேமியா தீர்க்க தரிசனம் यिर्मयाह नबी का किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 31 वचन को पढ़ते हुए सुनेंगे. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் சத்தமாய் வாசிக்க போகிறோம். सब मिलकर हम एक साथ पढ़ेंगे. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் कि भविष्यवक्ता नकली भविष्यवाणी करते हैं. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் வாசிங்க. இப்படி இருப்பது ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? எரேமியா 5:31. यिर्मयाह 5:31. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, इस वचन की आखिर भाग में लिखा है, முடிவிலே என்ன செய்வீர்கள்? अंत में क्या करोगे? வாட் வில் யூ டு இன் தி எண்ட் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र में लिखा है, अंत में तुम क्या करोगे? முடிவிலே என்ன செய்வீர்கள்? कि अंत में तुम क्या करोगे? அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். उसके पहले परमेश्वर ने एक वचन कहता है, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? परंतु अंत में तुम क्या करोगे? இந்த வேத பகுதியை நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற போது, इस 5वां अध्याय को जब तुम पढ़ेंगे, ஜனங்கள் கர்த்தருடைய விரோதமாய் அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து, जहां पर प्रजा ने परमेश्वर के खिलाफ अधर्म किया, कुटिल काम की, 28ஆம் வசனத்தில் கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். और 28 वचन में लिखा है कि वे चर्बिला होकर वे कुटिल काम करने लगे. 29ஆம் வசனத்தில் இவைகளை விசாரியாதிருப்பேனோ என்று சொல்லுகிறார். और 29वां वचन में कहता है कि क्या मैं इसकी लेखा ना लूं? 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து வருகிறது. और 30वां वचन में कहता है कि देश में इतनी भयानक और चकित काम हो रहे हैं. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், और भविष्यवक्ता झूठी भविष्यवाणी करते हैं. ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். और याजक उनके सहारे रोते हैं. இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது, ऐसा करना मेरी प्रजा की चाहत है, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. परंतु यहाँ पर एक प्रश्न उठाई गई कि तुम अंत में क्या करोगे? இங்கே என்ன சொல்லுகிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். यहाँ पर परमेश्वर का उस न्याय चुकाने के समय के बारे में कहता है. இந்த நியாய தீர்ப்பு யார்? உலகத்தின் மக்களுக்கல்ல, என் ஜனத்துக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु कहता है कि ये जो अदालत न्याय चुकाना संसार के लिए नहीं, परंतु मेरी प्रजा के लिए. ஆண்டவரை அறிந்த ஆண்டவருக்காக ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கேட்கிற முடிவிலே நீ என்ன செய்வாய் என்று. जो परमेश्वर को जानते, परमेश्वर के लिए जीवन बिता रहे, उनके लिए पूछ रहे कि तुम अंत में क्या करोगे? ஏனென்றால் தேசத்திலே கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். क्योंकि देश में झूठी भविष्यवाणी की जा रही है. தீர்க்கதரிசிகள் பொய்யான உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். और भविष्यवक्ता नकली प्रचार कर रहे हैं. ஆசாரியர்கள் இன்றைக்கு வேதத்தை போதியாமல் கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். याजक आज के दिनों में शास्त्र का प्रचार नहीं करता है, बल्कि अपने कल्पनाएं कहानी सुनाते हैं. தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் எங்களை தவறான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். और भविष्यवक्ता याजक प्रजा को गलत राहों में अगुवाई कर रहे हैं. ஆனா இப்படி இருப்பது ஜனங்களுக்கு பிரியமா இருக்கு, சந்தோஷப்படுகிறார்களா? और ऐसा करने के कारण लोग आनंदित होते और खुशहाल रहते हैं. ஆகவே முடிவிலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். इसलिए प्रभु प्रश्न उठाता है कि तुम अंत में क्या करोगे? பொதுவாக வேதம் சொல்ல எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று. एक तरफ प्रभु कहता कि सबका अंत निकट आ चुका है, எல்லாவற்றுக்கும் என்று சொன்னால் மனிதனுக்கு முடிவு சமீபமாயிற்று. और सबसे बढ़कर इंसान का अंत का समय आ चुका है. உலகத்துக்கு முடிவு சமீபமாயிற்று. संसार का अंत का समय आ चुका है. ஊழியங்களுக்கு முடிவு சமீபமாயிற்று. सेवकाई का अंत का समय आ चुका है. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. हर एक चीज का समय निकट आ चुका है. பயப்படக்கூடிய காரியங்கள் தேசத்தில் நடைபெறுவதை நம் உலகத்தில் பார்க்கிறோம். जी हाँ, डरावनी चीजें इस दुनिया में संसार में होते हुए हम खुद देख रहे हैं. வளைகுடா நாடுகளிலே யுத்தங்கள் ஓயாமல் ஓய்ந்தது மாதிரி இருக்கு, மீண்டும் அது அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. आपको पता है गल्फ कंट्रीज में अचानक लगता है कि युद्ध का विराम हो गया और फिर से ताबड़तोड़ शुरू हो जाता है. இந்த உலகத்தில் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்காக உலகத்தின் நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. आपको पता है ये सारी जगत
तीसरा विश्व युद्ध की तैयारी में है ஏற்கனவே 2 உலக மகா யுத்தங்கள் வந்து முடிந்தது. और पहले से 2 विश्व युद्ध हो चुका है. நன்றாய் கவனியுங்கள். ध्यान दीजिए. முதல் உலக மகா யுத்தம் உலகத்தில் 5 ஆண்டுகள் நடைபெற்றது. और पहला विश्व युद्ध 5 वर्ष तक चला. இரண்டாவது உலக மகா யுத்தம் உலகத்தில் 7 ஆண்டுகள் நடைபெற்று முடிந்தது. और दूसरा विश्व युद्ध 7 साल तक जारी रहा. இப்பொழுது மூன்றாம் உலக மகா யுத்தம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்று சொல்லக்கூடும். अब लोग मानते हैं कि तीसरा विश्व युद्ध का शुरू हो चुका है. 2023 வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி கமாஸ் படையினருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது. 2023 वर्ष की दिसंबर महीने में हमास और इजराइल के आपस में युद्ध शुरू हुआ. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. अब धीरे-धीरे युद्ध फैलकर बड़ा हो रहा है. பஞ்சங்கள் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. जी हां, दुनिया में अकाल आ रही है. अनेकटुடைய தட்டுப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. और बहुत सारे जगह पर चीजों की कमी घटी हो रही है. விலைவாசிகள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. जी हां, चीजों की कीमत में बढ़ चुका है. இப்படியே வந்து வந்து அந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் திடீரென்று வரப்போகும். और इसी हाल में अचानक तीसरा विश्व युद्ध फट निकलेगा. அத மூன்றாம் உலக மகா யுத்தம் வருகிறது என்று சொல்ல வேண்டுமானால் अगर तीसरा विश्व युद्ध आना है, இப்பொழுது வான்வழி தாக்குதல் நடத்துகிறார்கள். अब आजकल जो है एरियल आसमान में अटैक आक्रमण किया जाता है. குறிப்பிட்ட கட்டிடத்தை குறிப்பிட்ட மனிதர்களை அழிப்பதற்கு வான்வழி தாக்குதல் நடத்துகிறார்கள். यानी आसमान से आक्रमण किया जाता है कि किसी व्यक्ति को या किसी स्थान को मार गिराए. ஆனால் தரைவழி தாக்குதல் அந்த சோல்ஜர்ஸ் யுத்த வீரர்கள் சென்று நேரடியாக யுத்தம் பண்ண வரும்போதுதான், लेकिन जब तल सेना यानी जब सिपाही पैदल होकर लड़ने जाएंगे, அந்த உலக மகா யுத்தம் என்று சொல்ல வார்த்தை நிறைவேறும். तब ये तीसरा विश्व युद्ध नाम पूरा होगा. அதற்காக யார் இதை ஆரம்பிப்பது என்று உலக நாடுகள் பார்த்து கொண்டே இருக்கின்றது. इसलिए किसकी सिपाही सबसे पहले उतरेगी संसार इंतजार कर रही है. என்னை கேட்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले प्रिय परमेश्वर के जनों, இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு முடிவு காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். इस तरह संसार एक भयावह स्थिति की ओर चल रही है. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? परंतु आज परमेश्वर आपसे और मुझसे ये प्रश्न पूछता है कि முடிவிலே நீ என்ன செய்வாய் என்று கர்த்தர் கேட்கிறார். प्रभु परमेश्वर पूछता है कि तुम अंत में क्या करोगे. இன்னைக்கு அக்கிரமங்களும் பாவங்களும் பூமியிலே பெருகி கொண்டே இருக்கின்றது. जी हाँ, आज दुनिया में अधर्म पाप बढ़ चुका है. ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு தலைகீழாக போய்விட்டது. आत्मिक संसार वर्तमान के समय पर उलट गया है. ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே உலகம் பிரவேசித்து விட்டது. आत्मिक कलीसिया के भीतर संसार प्रवेश कर चुका है. எல்லாரும் கவனியுங்கள். ध्यान दीजिए. அடிக்கடி சொல்லுவேன், मैं अक्सर कहता हूं, ஒரு காலத்தில் உலகத்தில் சபை இருந்தது. एक जमाने में संसार में कलीसिया थी. இன்னைக்கு சபைக்குள்ளே உலகம் இருக்கிறது. लेकिन आज कलीसिया के भीतर संसार है. ஒரு காலத்திலே சபை என்று சொன்னால் ஆடம்பரங்களை வெறுத்து உலகத்தை வெறுத்து இயேசு போதும் என்று வாழ்ந்தார்கள். एक जमाने में कलीसिया धूमधाम सुविधा को नफरत कर प्रभु यीशु मसीह के पीछे चलती थी. இன்றைக்கு வேண்டாம் என்று விட்ட எல்லா உலக ஆடம்பரங்களும் வேஷங்களும் எல்லாம் உலக சபைக்குள்ளே வந்து விட்டது. लेकिन आज जिस धूमधाम को जिस सुविधा को हमने नकारा था, वही धूमधाम वही सुविधा कलीसिया के भीतर आ चुकी है. எல்லாம் விழுந்து போன சபைகளாக மாறி கிடக்கிறது. आज वर्तमान में बहुत सारे कलीसिया गिरा हुआ कलीसिया की दशा में है. சர்தை சபையை பார்த்து சொன்னா நீ உயிருடன் பேருடன் செத்தவனாய் இருக்கிறாய் என்று. सरदै कलीसिया से कहा कि तू कहने के लिए तो जिंदा है परंतु तू मर चुका है. ஆகவே என்னை கேட்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए मेरी बातों को सुनने वाले प्रिय परमेश्वर के जनों, இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் விசுவாசிகளாகவே கூடி வந்திருக்கிறோம். आज हम यहाँ पर जितने भी इकट्ठे हुए सभी सबके सब विश्वासी हैं. இந்த சத்தத்தை நீ எங்கிருந்து கேட்டாலும் சரி, मेरी आवाज को चाहे तुम कहां से भी क्यों ना सुनते हो, ஆன்லைன் மூலமாய் உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், और ऑनलाइन के माध्यम से विश्व के किसी भी कोने से आप क्यों ना सुनते हो, இன்றைக்கு நீ உலகம் கலந்த கிறிஸ்தவனாய் வாழக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். आज परमेश्वर तुम्हें चेतावनी दे रहा है कि तुम्हारे अंदर संसार न रहे. நீ யாருக்கு சிநேகிதனாய் இருக்கிறாய் என்பதை சிந்திக்க வேண்டும். और तू अपने आप में जांच कर ले तू किसका मित्र बना है. வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் 2 பேருக்கு சிநேகிதனாய் இருக்கிறார்கள். और पवित्र शास्त्र में परमेश्वर के लोग 2 जन का मित्र बनते हैं. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, याकूब का पत्री 4 अध्याय का जब 4 वचन में पढ़ते हैं, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் और जो संसार का मित्र बनना चाहता है தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று எழுதி இருக்கிறார். मानो लिखा है कि वो परमेश्वर का दुश्मन
दुश्मन बनता है। நல்ல கவனிங்கள், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள். ध्यान दीजिए, जो व्यक्ति संसार का मित्र बनना चाहता है, இது யாக்கோபு அப்போஸ்தலன் பரிசுத்தவான்களுக்கு விசுவாசிகளுக்கு சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதுகிறார். और याकूब के पत्री में याकूब कलीसिया के लिए और कलीसिया के विश्वासियों के लिए ये पत्री लिखता है। இவர்கள் இந்த கடைசி காலத்திலே உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறார்கள். इसलिए लोग अंतिम दिनों में संसार का मित्र बनना चाहते हैं। அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படித்தீர்களானால், उसी याकूब के दूसरा अध्याय का 23वां वचन पढ़ेंगे। வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, என்கிற வேத வாக்கியம் அவன் நிறைவேறிற்று. தேவனை சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. यहाँ पर लिखा है कि अब्राहम ने परमेश्वर पर विश्वास किया, जिसे उसके लिए धर्म गिना गया और वो परमेश्वर का मित्र कहलाया। அன்றைய கவனிங்கள், பழைய பட்டிங்காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவானாகிய ஆபிரகாம் ध्यान दीजिए, पुराना नियम का संत अब्राहम நம்மை போல உலகத்திலே வாழ்ந்தான். हम जैसे इसी दुनिया में जीवन बिताया, ஆனா உலகத்துக்கு சிநேகிதனாய் வாழவில்லை, परंतु वह संसार का मित्र नहीं बना, தேவனுக்கு சிநேகிதனாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. बल्कि शास्त्र बतलाती है कि वो बतौर परमेश्वर का मित्र था। அப்படியா ரெண்டு பேர் பாருங்க, அந்த ஒரே காலத்திலே यानी देखिए, उस जमाने में ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். अब्राहम लूत दोनों एक साथ जीते थे। அது இன்றைக்கு ஒரு சபையிலே காணப்படுகிற ரெண்டு விசுவாசிகளைப் போல, ரெண்டு ஊழியர்களைப் போல இருக்கிறது. जैसे कि आजकल के वर्तमान के कलीसिया के दो विश्वासी के बराबरी है या दो सेवक के बराबरी है। ஆபிரகாமும் லோத்து நீதிமான் சொல்லப்படுது, லோத்து நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. क्योंकि अब्राहम के बारे में भी धर्मी बतलाया गया और लूत के बारे में भी धर्मी बतलाया गया। ஆனால் இந்த லோத்துடைய பார்வை வேறு, ஆபிரகாமுடைய பார்வை வேறு. परंतु लूत का नजरिया अलग है और अब्राहम का नजरिया अलग था। எத்தனை கவனிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். सब ताली बजाकर परमेश्वर का महिमा करें। हालेलुया। हालेलुया। Thank you Lord Jesus. धन्यवाद यीशु प्रभु। வேதத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். अब ध्यान दीजिए, லோத்து அவனுடைய பார்வை எல்லாம் சோதோமை பார்த்து கொண்டே இருக்கிறான். लूत के नजर सदोम के ऊपर था। லோத்துடைய செழிப்பை பார்த்து கொண்டிருக்கிறான். लूत ने वह समृद्धि की ओर देख रहा था। நல்ல வசதியான வீடு வாசல்களை பார்த்து கொண்டிருக்கிறான். वह अच्छी और बेहतरीन सुविधाजनक घर की तरफ उसकी दृष्टि थी। நீர்வளம் நிலவளம் பொருந்திய தேசத்தை பூமியை பார்த்து கொண்டிருக்கிறான். और सुखदाई और जल की सुविधा प्राप्त की हुई जमीन की ओर उसकी दृष्टि लगी हुई थी। உலகத்தில் லக்ஸரியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். और इस संसार में धूमधाम जीवन बिताना चाहता था। ஆனா அதே காலத்தில் அவரோடு வாழ்ந்த ஆபிரகாமை பார்க்கிறோம். लेकिन उसी समय उसी के साथ जीने वाला अब्राहम के बारे में पढ़ते हैं। அவன் வேதம் சொல்கிறது, அவன் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்து காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. शास्त्र बतलाती है, उसने उस नगर के लिए इंतजार किया जिसे परमेश्वर ने अपने हाथों से नींव वाली शहर को बनाया। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. इब्रानियों की पत्री 11वें अध्याय का 10वां वचन में लिखा है அது உலகத்திலே எல்லா செழிப்பை தேடி வாழவில்லை, कि संसार की सुविधाजनक चीजों की खोज न की, உலகத்தில் வசதியாக வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, और इस संसार में बहुत ही अमीर बनकर जीने का प्रयास नहीं किया, மனுஷரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, मानो किसी भी मनुष्य को प्रसन्न नहीं करना चाहता था, அவன் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். बल्कि वो परमेश्वर को प्रसन्न करना चाहता था। மனுஷன் கட்டின வீட்டில் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, और मनुष्य के हाथों से निर्माण घर में वास करना नहीं चाहता था, தேவன் கட்டின வீட்டில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். परंतु परमेश्वर का बनाया हुआ घर पर वास करना चाहता था। அழிந்து போகிற வீட்டில் வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை, एक नाशवान घर पर वास करना नहीं चाहता था, நல்ல அஸ்திவாரமுள்ள நகரத்தில் வீட்டில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். बल्कि नींव वाले घर पर रहना चाहता था। இன்றைக்கு அன்பான விசுவாசியை கர்த்தனை பார்த்து கேட்கிறார், आज प्रिय विश्वासियों, परमेश्वर आपसे यूं पूछता है, உங்களுடைய பார்வை இன்னைக்கு லோத்தின் பார்வையா ஆபிரகாமின் பார்வை என்று பார்க்க வேண்டும். और आप अपने नजरिया पर ध्यान दीजिए, क्या आपके नजरिया लूत का है या इब्राहिम का है? நாம் இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र बतलाती है कि हम इस संसार के अंत के समय पर आ पहुंचा है। எனவே கர்த்தர் கேட்கிறார், முடிவிலே நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார். इसलिए परमेश्वर सवाल पूछता है कि भाई तुम अंत में क्या करोगे? நம்முடைய முடிவு என்ன செய்ய எப்படி இருக்க வேண்டும்? हमारा अंत कैसे होना है? ஒரு நாள் பிலேயாம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி சொன்னான், एक दिन बिलाम नाम के भविष्यवक्ता ने कहा, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது, गिनती का 23वां अध्याय का 10वां वचन में जब हम पढ़ते हैं, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக,
என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என் முடிவு நீதிமான் முடிவு போல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். यहाँ पर कहता कि मेरा अंत एक धर्मी का अंत सा हो. எல்லாரும் கவனிங்கள், இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். ध्यान दीजिए, अंतिम समय है, इसलिए बड़ी सावधानी से जीना है. இன்றைக்கு எல்லாருக்கும் குடும்பங்களில் நல்ல வசதிகள், பண வசதிகள் எல்லாம் செழிப்பு வந்து விட்டதினாலே आज घर पर परिवार में पैसे आ गया, धन आ गया, सुविधा मिल गई. இன்றைக்கு ஒரு கவலையினமாக ஏனோதானோ என்று மக்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். इसलिए आजकल के दिन लोग निश्चिंत जीने लग गए. எல்லாருடைய இருதயத்திற்கு துடிப்பு என்ன? और सबका हृदय का धड़कन क्या है? நீதிமான் முடிவு போல் என் முடிவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. और यहाँ पर वचन में लिखा है कि मेरा अंत मानो धर्मी का अंत जैसा हो. நீதிமானுடைய முடிவு என்ன? धर्मी का अंत क्या है? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுகிறது. मत्ती रचित सुसमाचार की 13वां अध्याय का 43वां वचन में लिखा है, நீதிமான்களோ பரலோக ராஜ்யத்தில் சூரியனைப் போல் பிரகாசிப்பார்கள் என்று எழுதி இருக்கிறது. यहाँ पर लिखा है कि उस समय धर्मी अपने पिता के घर में राज्य में सूर्य के नहीं चमकेंगे. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசிகள் ஊழியர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே சூரியனைப் போல பிரகாசிக்கக்கூடிய வாழ்வுக்கு நேராய் கடந்து போக வேண்டும். आज प्रत्येक विश्वासी और प्रत्येक परमेश्वर के जन, प्रत्येक सेवक परमेश्वर के राज्य के लिए तैयार होना है. அதுதான் இன்றைக்கு நம்ம முடிவாக இருக்க வேண்டும். और यही आज हमारे अंत होना चाहिए. சங்கீதக்காரன் ஆசாப் ஒரு நாளிலே சொன்னார், और भजनकार आसाफ ने कहा, 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது भजन संहिता 73 का 23 वचन पढ़ते समय, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என் மகிமையில் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். और कहता है कि तू मुझे सम्मति देता हुआ अगुवाई किया और अंत में मुझे महिमा में ले पहुंचाएगा. அவன் சொல்கிற முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். वो कहता है कि प्रभु अंत में अपनी तेज में मुझे उठा ले. அதுவரைக்கும் என்னுடைய ஆலோசனையின்படி அல்ல, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். तब तक उसने प्रभु से विनती किया कि प्रभु मेरी इच्छा के अनुसार नहीं बल्कि तेरी इच्छा के अनुसार चलाइए. எத்தனை பேர் இன்றைக்கு முடிவிலே மகிமையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம்? आज हमें से कितने जन का ख्वाहिश है कि अंत में हम स्वर्ग में पहुंचे. அப்படிப்பட்ட எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ऐसा अगर आपकी इच्छा हो तो जोरदार ताली बजाकर परमेश्वर की महिमा करें. அல்லேலூயா, हालेलुया. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எல்லா கரங்களை தட்டி ताली बजाकर அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். தேங்க்யூ. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் जोरदार ताली बजाकर எந்திரத்தில் இருந்தாலும் எல்லார் வாய்களை தந்து பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. நல்லா சொல்ல கரங்களை தட்டி ताली बजाकर பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். Thank you Lord. சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் கலவச்சாமாய். Hallelujah. जोरदार ताली बजाकर Thank you Lord. Praise the Lord. வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் Thank you Lord. இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. நல்ல சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर लगातार हमें आशीष करें. இந்த ராத்திரி வேளையிலே इस रात की समय पर
ரெண்டு பேருடைய முடிவை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி ஜெபிக்க போகிறோம். दो जन के अंत के बारे में मैं वर्णन कर प्रार्थना की ओर जाएंगे. அவர்கள் அந்த முடிவு நன்றாய் இருப்பதற்காக, यानी उनके अंत परिपूर्ण अंत का कारण क्या था? நீதிமான் முடிவு போல் வாழ்வதற்காக, और धर्मी के अंत जैसा होने के लिए, அவருடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருப்பதற்காக, चाहे शुरुआती तुच्छ क्यों ना हो लेकिन अंत बरकत या परिपूर्ण होने के लिए, அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்தார்கள் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். वो इसके लिए उन्होंने क्या किया जिसके बारे में मैं बतलाना चाहता हूं. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. याकूब का पत्री 5वां अध्याय का 11वां वचन में इस प्रकार लिखा है. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த வசனம் நன்கு தெரியும். हम सभी लोग इस वचन को भलीभांति जानते हैं. இங்கே சொல்ல யோபுடைய முடிவை பற்றி வேதம் சொல்லுகிறது. यहाँ पर अय्यूब का अंत के विषय पर शास्त्र बतलाती है. யோபுடைய முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். कि तुम सब अय्यूब के अंत के बारे में जानते हो. அவருடைய ஆரம்பம் சாத்தானுடைய செயல், முடிவிலே கர்த்தருடைய செயல். देखिए उसकी शुरुआत शैतान के काम था और उसका अंत परमेश्वर के हाथ में था. இந்த யோபுடைய முடிவு நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒன்று. ये अय्यूब का परिणाम हम सब भलीभांति जानते हैं. அதை நாம் யோபின் புத்தகத்தில் நன்கு அறிகிறோம். और जिसे अय्यूब के किताब से हम जानते हैं. இவன் ஒரு நீதிமானாக வாழ்ந்தவன், ये बतौर एक धर्मी था உத்தமனாக இருந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. और शास्त्र बतलाती है ये जो मनुष्य करी चाल चलता था. அல்லேலூயா. हालेलुया. யோபின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் अय्यूब का किताब 12वां अध्याय 4ஆம் வசனம் கடைசி இப்படி சொல்லுகிறது. और 4था वचन की आखिरी भाग में लिखा है. உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார். யோபை பற்றி படிக்கிறோம். உத்தமனாகிய நீதிமான் என்று அவனை பற்றி சொல்லுகிறது. और धर्मी अय्यूब के बारे में पढ़ते हैं कि वो ऐसा धर्मी और एक करी मनुष्य था. அது உத்தமனாகவும் வாழ்ந்தான், நீதிமானாகவும் வாழ்ந்தான். अर्थात उसने एक करा पुरुष भी था और एक धर्मी भी था. நன்றாய் நீங்க சிந்தியுங்கள். अब ध्यान दीजिए. இந்த யோபுடைய முடிவு கர்த்தருடைய செயல் எல்லாம் நன்கு நாம் அறிந்திருக்கிறோமே. और अय्यूब का अंजाम उसके परिणाम को हम भलीभांति जानते हैं. அது முடிவு எவ்வளவு பிரகாசமாக இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது என்பதை அறிவோம். और उसके अंत कितना ही बेहतरीन और कितना ही शानदार था हम सभी जानते हैं. சாத்தான் அவனுடைய நாட்களை குறுகி போக விரும்பினான். और शैतान कोशिश किया कि उसके जीवन में उसे सिकोड़ दे. கர்த்தரோனுக்கு நீடித்த நாட்களை கொடுத்து பூமியிலே வாழ செய்தார். परंतु यहोवा परमेश्वर उसे लंबी आयु देकर इस संसार में उसे जीवन दिया. சாத்தான் எல்லாவற்றையும் அழித்தான். और शैतान ने उसकी सारी चीजों को नष्ट किया. கர்த்தரோ பல மடங்காய் பெருக பண்ணி வாழ வைத்தார் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. परंतु परमेश्वर ने उन सारी चीजों को कई गुना देकर उसे आशीषित किया. இவனுடைய முடிவு கர்த்தர் ஆசீர்வாதமாய் முடிப்பதற்கு, और इसके अंत आशीषमय होने के लिए, நீதிமானுடைய முடிவு போல் அவன் முடிவு வாழ்வதற்கு, और बतौर धर्मी उसका अंत होने के लिए, அவன் சொல்லுகிறான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். वो कहता कि मेरा छुड़ाने वाला जीवित है. அந்நிய கண்களில் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறான். और कहता कि पराई आंखों से नहीं बल्कि अपने आंखों से मैं देखूंगा. முடிவிலே ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய வாழ்வுக்கு நேராய் வாழ்ந்து கொண்டிருந்தான். और अंत में परमेश्वर को आमने सामने देखने का जीवन बिताया. இந்த சத்தத்தை கேட்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், मेरी आवाज सुनने वाले प्रत्येक परमेश्वर के जन, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை விசுவாச கண்ணினால் பார்க்கிறோம். आज हम परमेश्वर को विश्वास की आंखों से देख रहे हैं. வேத வசனங்கள் வார்த்தை மூலமாய் அவரை விசுவாசித்தவரை அறிகிறோம். परमेश्वर का वचन और सत्य के द्वारा विश्वास करके हम उसे जानते हैं. ஒரு நாள் நாம் நேசிக்கிற இயேசுவை முகமுகமாய் பார்க்க போகிறோம். लेकिन एक दिन हमारा प्यारा यीशु को हम आमने सामने देखेंगे. அந்த அப்படிப்பட்ட முடிவு உண்டாக வேண்டுமானால், ऐसा अंत यदि हमारा होना है, இன்றைக்கு நீதிமான்களாகும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். तो आज बतौर धर्मी होने बुलाए गए. அதே நேரத்தில் உத்தமர்களாக நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். उसी प्रकार परमेश्वर ये भी चाहता कि आप एक करी चाल चले. உத்தமன் சொன்ன பெர்ஃபெக்ட் மேன், और करा यानी एक परिपूर्ण पुरुष, ஒரு குற்றமில்லாத ஒரு மனிதன். यानी एक निर्दोष व्यक्ति. ஆகவே இந்த கடைசி நாட்களில் इसलिए इन अंतिम दिनों में ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில குற்றமற்றவர்களாய் வாழ விரும்ப வேண்டும். प्रत्येक परमेश्वर के जन अपने जीवन में निर्दोष जीवन बिताने का प्रयास करें. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்ம अनेक குற்றங்கள் குறைகளோடு கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். क्योंकि आज हमारे जीवन में बहुत सारे कमी घटियां
है சபைகளிலே திருவந்து பங்கு பெறுகிறோம். और कलीसिया में प्रभु भोजन में भाग लेते हैं। எத்தனை குற்றமில்லாத இதயத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். बताइए कितने जन निर्दोष निष्कलंक हृदय के साथ प्रभु भोजन में भाग लेते हैं। நல்ல ஆவியிலே நிரம்பி நல்ல ஆராதிக்கிறோம், ஆராதனையை நடத்துகிறோம், எத்தனை குற்றமில்லாமல் இன்றைக்கு காணப்படுகிறோம். जी हाँ, आत्मा में भरते, आत्मा में भरकर आराधना करते, लेकिन बताइए कितने जन हम में से निर्दोष है। நீ ஊழியர்களாய் இருந்தாலும் விசுவாசிகளாய் இருந்தாலும் चाहे आप सेवक क्यों ना हो या विश्वासी, இன்னைக்கு குற்றமில்லாத வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. परंतु शास्त्र बतलाती है कि हम एक निष्कलंक जीवन बिताए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் வேதத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வரும்போது क्योंकि पवित्र शास्त्र की पहला कुरिन्थियों की पहला अध्याय में जब हम आते हैं, அவருடைய 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 8वां वचन में इस प्रकार लिखा है, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நீங்கள் இருக்கும்படி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த வசனம் சொல்லுகிறது. ये वचन कहता है, இந்த கொரிந்து சபையாருக்கு பவுல் சொல்லுகிறார். ये कुरिन्थी कलीसिया के लिए पौलुस यूं कहता है, மேலே வசனத்தில் எல்லா வரங்களும் அந்த சபையாருக்கு இருக்கிறது. और ऊपर के वचन में हम पढ़ते हैं कि उस कलीसिया के लिए सब प्रकार की वरदान दी हुई, நல்ல ஆவிக்குரியர் என்று சொல்லப்படத்தக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். और कहने के लिए तो एक बेहतरीन आत्मिक कलीसिया के परिस्थिति में थे। ஆனாலும் பவுல் அவளை பார்த்து சொல்லுகிறார், परंतु पौलुस ने उनसे कहता है, நீங்கள் கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். कहता कि मसीह के दिन में तुम निर्दोष ठहरना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு சில கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது आज जब कुछ तकलीफ क्लेश आते हैं, அநேக மக்கள் பேக் அடித்து விடுகிறார்கள். बहुत सारे लोग क्या करते हैं, पछाड़ जाते हैं। துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள். दुख परेशानी के समय पर निराश हो जाते हैं। பல கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது பின்வாங்கி போகிறார்கள். नाना प्रकार की मुसीबत के समय पर वे दुखी हो जाते हैं। அநேகர் ஆவிக்க நிலையில் அப்படியே டவுன் ஆகி விடுகிறார்கள். वो तेरे लोग आत्मिक अवस्था में दुर्दशा में हो जाते हैं। பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के जनों, நாம் குற்றமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே हम निर्दोष जीवन बिताने के लिए கர்த்தர் சில நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு சில பாடுகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். परमेश्वर अपने प्रजा को कई बार तकलीफ दुख इसलिए देता है ताकि हम एक निर्दोष जीवन बिता सकें। இப்ப எல்லாரும் கவனிங்க, உங்க எல்லாருடைய வீட்டிலையும் வாஷிங் மிஷின், துணி துவைக்கிற மிஷின் இருக்கும். ध्यान दीजिए, हम सबके घर पर वॉशिंग मशीन, कपड़े धोने का मशीन है ना। எங்க வீட்டுல துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் இல்லைங்கிற மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். और सिर्फ वही लोग हाथ சொல்லதே उठाएं। கவனிக்க மாட்டேங்கிறீங்க. मेरी बात आप ध्यान से नहीं எங்க सुना। வீட்டுல வாஷிங் மிஷின் இல்லைன்னு சொல்றவங்க, जिनके घर पर वॉशिंग मशीन नहीं है वे लोग हाथ उठाइए। எல்லாம் கல்ல தான் துவைக்கிறீங்களா? क्या सब लोग சரி. पत्थर में धोते இப்ப हैं? எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கிறது சொல்லுங்க, எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். कितने जन के घर पर वॉशिंग मशीन है, हाथ उठाइए। மேக்சிமம் எல்லா வீட்லயும் இருக்கும். यानी अधिकतम सबके घर पर वॉशिंग मशीन है। ஒருவேளை ஒரு சில வீடுகளில் இல்லாமல், கிராமங்களில் இல்லாமல் இருக்கலாம். हो सकता है किसी किसी के घर में, यानी जो गांव देहात के लोग हैं उनके घर पर नहीं हो सकता है। சிட்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல 1க்கு 2 மிஷின் இருக்கும். लेकिन शहर में देखा, एक घर के लिए एक नहीं बल्कि दो मशीन होता है। எதுக்கு இதை சொல்றேன்னா, मैं क्यों कहता हूं कि இந்த வாஷிங் மிஷின் நீங்க பார்க்கும்போது जब आप वॉशिंग मशीन की ओर देखते हैं, சீக்கிரமா துணி துவைத்து நமக்கு அதை ட்ரை ஆக்கி கொடுக்கிறது. वॉशिंग मशीन में देखिए इतनी सुविधा है, जल्द से जल्द कपड़ा धोकर सुखाकर दे देता है। அந்த வாஷிங் மிஷின்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுல தண்ணியை ஊத்தி वॉशिंग मशीन में आप सभी जानते क्या करते हैं, पानी भरते हैं அந்த மிஷினுடைய கெப்பாசிட்டி கேட்டபடி 3 4 5 ட்ரெஸ் செட் ட்ரெஸ் போடுவார்கள். और उस मशीन के क्षमता के अनुसार 4-5 सेट कपड़ा डालते हैं। அதுல டைமிங் செட் பண்ணி வைத்திருக்கும். और क्या करते हैं, उसमें टाइमिंग समय सेट करते हैं। அதை சுவிட்ச் போட்ட உடனே அது அப்படியே ஓட ஆரம்பிக்கும். और जैसे अब स्विच चालू कर दिया तो घूमने लगता है। ஓடும்போது எப்படி அப்படியே நல்ல வேகமா சுத்திட்டே இருக்கும். और घूमता कैसे मालूम है, तेज रफ्तार घूमता है। இந்த ட்ரெஸ் துணியெல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். और घूमते घूमते उसके साथ कपड़े भी घूमते हैं। பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். और दिखने में थोड़ा सा तकलीफ महसूस होता। இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி போட்ட துணியை देखिए कपड़ा कितना दाम देकर हमने खरीदा है। இப்படி இந்த மிஷினுக்குள்ள இருந்து சுத்தி ஓடிக்கிட்டே கிடக்கேன்னு சொல்ல பார்க்க தெரியும். अब देखिए वही कपड़े उस मशीन के अंदर उसकी धुलाई होती है। ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தாண்டி அந்த துணி எடுத்தால், और 15-20 मिनट के बाद अगर आप उस कपड़े को बाहर निकालेंगे, அதை எடுத்து ஒரு ட்ரையர்ல போடுவார்கள். अब वहां से निकालकर ड्रायर में सुखाने के लिए डालते அதுல हैं। இந்த தண்ணி ஈரம் எல்லாம்
போய்விடும். और सुखाने के यंत्र में डालने पर जितने भी नमी है पानी है सब निकल जाते हैं. அது எவ்வளவு சுத்தினாலும் துணி கிழிந்து போவது கிடையாது. लेकिन आपको पता है चाहे कितना भी तेज से क्यों ना घूमे लेकिन कपड़े फटते नहीं. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். इस बात को आप समझ लीजिए. அது வேகமாய் சுத்தி சுத்தி ஓட ஓட அதற்கு அழுக்குகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. जितनी तेज रफ्तार घूमेगी उतनी ज्यादा उसकी धुलाई होती है. அதற்கு குற்றம் குறைகள் எல்லாம் விலகி போகிறது. यानी कमी गटियां दोष कलंक सब दूर हो जाते हैं. அதை எடுத்து வெயில் காயப்படும் போது நல்ல பளிச்சுன்னு இருக்கிறது. लेकिन जब वहां से निकालकर सुखाने के लिए डालते सुखाते समय जब हम देखते एकदम चमकता है. இதே போல நம்ம வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கும் போது इसी प्रकार आपके जीवन में जब परमेश्वर ने कुछ तकलीफ समस्या का अनुमति देता है உங்கள் வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு அல்ல, आपके जीवन को नष्ट करने नहीं உன்னுடைய குறைபாடுகளை நீக்கி உன்னை உத்தமனாய் நீதிமானாய் நிறுத்துவதற்காகவே கர்த்தர் இதை செய்கிறார். परंतु आपको शुद्ध बनाकर आपको निष्कलंक बनाकर खड़ा करने के लिए परमेश्वर ने अनुमति देता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தரே சாத்தான் வந்து சொல்ல உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, और एक बार शैतान आकर कहा कि तू मेरा कुछ बिगाड़ नहीं सकता, இனி முன்னுக்கு வர முடியாது कहा कि तू मेरे सामने आ भी नहीं सकता. என்று சாத்தான் பல நேரத்தில் ஊழியரிடத்தோடு பேசுவான், விசுவாசிகளிடத்தில் பேசுவான். इस प्रकार कई दफा शैतान क्या करता है विश्वासियों से भी बात करता है सेवक से भी बात करता है. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக कई सालों के पहले ஒரு முறை என் வாழ்விலே பெரிய ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தது. एक बार मेरा जीवन में बहुत बड़ी समस्या बहुत बड़ा मुसीबत आया. தொடர்ந்து நான் ஊழியம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்கிற நிலைமைக்கு வந்து விட்டேன். यानी इस हाल तक आ गया कि मैं लगातार सेवा करूं या छोड़ दूं. ஒரு ராத்திரியிலே சாத்தான் என் அருகில் வந்து என்று சொன்னான். और एक रात शैतान मेरे सामने आकर के कहा, கவனியுங்கள், ध्यान दीजिए, உன்னுடைய ஊழியம் முடிந்து போய்விட்டது, शैतान कहा तेरा सेवा खत्म हो गया, இனி உன்னால் ஊழியம் செய்ய முடியாது, अब तो आइंदा सेवा कर नहीं पाएगा. உன்னுடைய ஊழியம் முடிந்து போய்விட்டது என்று தீர்க்கமாய் சொன்னான். बड़ी स्पष्ट कह दिया कि तेरी सेवकाई खत्म हो गई. ஒரு நிமிடம் அப்படியே நான் சிந்தித்தேன். तब मैंने एक मिनट के लिए सोचने लग गया. திடீரென்று சாத்தானை பார்த்து சொன்னேன், अचानक मैंने शैतान से कहा, அட பிசாசே, ये शैतान என்னுடைய ஊழியம் முடிந்து போகவில்லை, मेरी सेवा खत्म होने का नहीं இனிதான் என்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட போகிறது என்று சொன்னான். बल्कि अब से मेरी सेवा की शुरू होने जा रहा है. நீ என்னுடைய ஊழியத்தை ஒன்றும் செய்ய முடியாது, तू मेरी सेवकाई का कुछ बिगाड़ नहीं என்னுடைய सकता, ஊழியம் இனிதான் ஆரம்பிக்கவே போகிறது என்று बल्कि சொன்னேன். मेरी सेवकाई की आरंभ अब होने जा रहा है. அப்படி சொல்லி முடிந்ததும் ऐसे जैसे मैंने कहा உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இறங்க ஆரம்பித்தது. तुरंत स्वर्ग से एक अभिषेक समाने लग गया. அதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ऐसी एक बेहतरीन अभिषेक मुझे कब्जा करने लगा जो उसके पहले मैंने कभी प्राप्त नहीं की. என்னுடைய மன பாரங்கள் விலகி போனது. तब मेरे मन के तमाम बोझ हट गया. எனக்குள்ள இந்த பலவிதமான குழப்பமான எண்ணங்களும் விலகி போனது. तब मेरे मन की सारी हैरानी दूर हो गई. நான் அதிகமாக ஜெபித்து ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொண்டேன். बल्कि मैंने ज्यादातर प्रार्थना कर परमेश्वर को लिपट लिया மனுஷர்களை வெறுக்க ஆரம்பித்தேன். और मैंने इंसान को नफरत करने लगा, உலகத்தை வெறுக்க ஆரம்பித்தேன். दुनिया से नफरत करने लगा இயேசுவை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். और यीशु मैं तुझसे प्रेम करता हूं कहने लगा. நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். बल्कि कहने लगा कि प्रभु यीशु तू काफी है, तू पर्याप्त है. அன்று முதல் கர்த்தர் ஊழியத்தில் புது ஊழியக்காரனாய் மாற்ற ஆரம்பித்தார். तब से लेकर परमेश्वर ने मेरी सेवकाई में मुझे एक नया ताजा बना दिया. சில விசேஷத்த கிருபைகளை கர்த்தர் வைக்க ஆரம்பித்தார். बल्कि उसके बाद नए नए अभिषेक का अनुग्रह को परमेश्वर देने लग गया. அன்றிலிருந்து பிரசங்கம் வித்தியாசமாய் மாறி போய்விட்டது. और तब से लेकर मेरा प्रचार का तौर तरीका बदल गया. என்னுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறி मेरे போய்விட்டது. प्रार्थना जीवन में परिवर्तन आ गया. என்னுடைய ஊழியத்தின் அனுபவங்கள் வித்தியாசமாய் மாறி मेरे போய்விட்டது. सेवकाई के अनुभव बदल गया. இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொண்டேன். यीशु को दृढ़ता से लिपट लिया. ஜீவன் இருக்கிற இயேசு கல்லாமல் வேறு எதையும் நான் போவதில்லை என்று முடிவு பண்ணினேன். बल्कि मैंने ठान लिया जब तक सांस रहे तब तक मैं प्रभु यीशु के लिए जीऊंगा. இன்றைக்கு 16 வருஷங்கள் ஆகிறது கர்த்தருடைய ஊழியத்தில் மகிமையாய் கர்த்தர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். आज उसके बाद 16 वर्ष पूरा हो गया. परमेश्वर अपने सेवकाई में सामर्थ्य रूपी इस्तेमाल कर रहा है. சாத்தான் கொண்டு வருவது சோதனை, शैतान तो समस्या लाता है, நீ அனுபவிப்பது வேதனை, तू तो दुख भोगता है, கர்த்தர் செய்து முடிப்பது சாதனை. परंतु परमेश्वर ने सागज कर दिखाता है. எத்தனை சொல்லி பாருங்க பாபா, சாத்தான் கொண்டு வருவது शैतान சோதனை, शैतान क्या लाता है? நீ परीक्षा. அனுபவிப்பது வேதனை, और तू दुख भोगता है, கர்த்தர் செய்து முடிப்பது சாதனை. और परमेश्वर जो करता है सागज. எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். सब ताली बजाकर मुंह खोलकर परमेश्वर का स्तुति धन्यवाद करें. हालेलुया, हालेलुया, हालेलुया.
பக்கத்துல கருத்தை அப்படி சொல்லுங்க பார்க்கலாமே. अपने बगल वालों से हाथ मिलाकर कहो, சாத்தான் சிஸ்டர் பிரதர் சாத்தான் கொண்டது சோதனை. कहो भाई बहन शैतान परीक्षा நீ लाता है அனுபவிப்பது வேதனை, और तू दुख उठा रहा है, அல்ல கர்த்தர் செய்வது சாதனை. परंतु परमेश्वर जो करता है हालेलुया। चमत्कार। हालेलुया। இயேசு உன்னோடு இருக்கிற நாள் வரைக்கும் जब तक तुम यीशु के संग रहोगे, எந்த பிரச்சனையும் ஒன்று செய்ய போவது கிடையாது. तब तक कोई भी मुसीबत तुम्हारी कुछ बिगाड़ नहीं இன்னைக்கு सकता। இன்னைக்கு சோர்ந்து கிடக்கிற ஆத்துமாவே, आज ही निराश हुए प्राण, பல கேள்விக்குறியோட வந்திருக்கிற ஊழியக்காரனே, कई सारे प्रश्न सवाल के साथ आया हुआ सेवक, கர்த்தருக்குள் பலனடைவாயாக, परमेश्वर में मजबूत हो जा, இயேசுவுக்கு எழும்பி பிரகாசிப்பாயாக. यीशु के लिए चमकने लग जा, கர்த்தர் உன்னை தூக்கி பயன்படுத்த வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. क्योंकि परमेश्वर तुझे इस्तेमाल करने का दिन आ चुका है। உடைய முடிவு நாட்களை சம்பூர்ணமாய் மாற்ற வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. तेरा अंत परमेश्वर खुशी में तब्दील करने वाला है। எத்தனை விசுவாசிகள் கரங்களை தட்டி कितने जन विश्वास करेंगे ताली बजाकर? ஹalleluya हालेलुया। இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி जोरदार ताली बजाकर गाइए। இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டிடுவேன், पहाड़ों को पार करूंगा, பெரும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை. இயேசு நம்மோடு கரங்களை தட்டி ताली बजाकर நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே. சத்தமாய் கையில கொண்டு வந்து எல்லாரும் கரங்களை தட்டுக்கு நல்ல உச்சமா அதே கையில கொண்டு வந்து கையை தட்டாம இருக்கிறீங்க எல்லாம் பால்கனி அழக பேசிட்டு இருக்கீங்க. सबके सब ताली बजाइए। நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடும். எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க. சத்துருவை சிறைச்சாலைக்குள்ளே சில கதவுகள் அடைத்து வைத்திருக்கிறானோ, இன்று இரவு விடுதலையோடு கடந்து செல்ல போகிறீர்கள். அபிஷேகம் எனக்குள்ளே நாடி நாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகத்தோடு ஹல்லேலூயா எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆமென் ஆமென். என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும்போது ஹல்லேலூயா தோல்வி எனக்கில்லையே. தைரியமா சொல்லு, தோல்வி சாத்தானுக்குரிய, வெற்றி நம்முடையது. சகோதர சகோதரி, தோல்வி சாத்தானுக்குரியது, வெற்றி நமக்குரியது. போவதில்லையே. நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? தோல்வி சாத்தானுக்குரியது, வெற்றி உங்களுடையது என்னுடையது. நல்ல கரங்களை தட்டி சாத்தானே, தோல்வி உனக்குரிய, வெற்றி என்னுடையது என்று சொல்லுங்கள். सब ताली बजाकर कहो कि ये शैतान हार तुम्हारा है, जय मेरा है। வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிக்கபா சந்தரபா உதலபா சந்தரபா. அரியுடைய கரத்தை பிடித்து சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர்,
தோல்வி சாத்தானுக்குரிய, வெற்றி உன்னுடையது என்று கரத்தை பிடித்து ஒரு நிமிஷம் ஆவியில் இருந்து ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சில சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அறிவுடைய கரத்தை பிடிங்க. ஆமென். அவங்கள்ட்ட தான் சொல்றேன். அல்லேலூயா. अपने बगल वालों के हाथ मिलाइए और कहो कि आज तुम्हारे बंदीगृह का बंधन टूटने वाला है. நான் சொல்ல புரியல நினைக்கிறேன். உங்க பாஷையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரங்களை பிடித்து பல என்ன சிஸ்டர் பிரதர், தோல்வி சாத்தானுக்குரிய, வெற்றி உன்னுடையது என்று சொல்லி எல்லாரும் ஆவியிலே நிறைந்து ஒரு நிமிஷம் ஜெபிங்க. அல்லேலூயா. अपने बगल वालों से हाथ मिलाइए और कहो कि भाई बहन और शैतान की है, जय तुम्हारा है, आत्मा में भरकर प्रार्थना करिए. ஆமென் ஆமென் ஆமென். குடும்பங்களை மோசம் போக்குற, உன்னை சோதனைக்குள்ளாய் வழிநடத்துகிற சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். परिवार को बर्बाद करने वाला शत्रु की शक्ति यीशु के नाम से टूट जाए. கர்த்தருக்கு ஜெயத்தை தந்தல்வாராக. परमेश्वर तुम्हें विजय दिलाए. குடும்பத்தில் ஜெயத்தை தந்தல்வாராக. परिवार में जय दिलाए. அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. परमेश्वर चमत्कार को करे. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதாக. तुम्हारे बंदीगृह के दरवाजा खुल जाए. தெய்வீக வல்லமை கடந்து வருவதாக. ईश्वरीय ताकत निकल कर आवे. நீ நேற்றைக்கு இருந்தது போல அல்ல உன்னுடைய வாழ்க்கை. कल जैसे तेरा जीवन नहीं. ஆமென். என்னுடைய முடிவு இன்னைக்கு சம்பூர்ணமாய் மாற விரும்புகிறேன். तेरा अंत आज चमत्कार में तब्दील हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. பல நேரங்களில் நாம் எல்லாம் வருகிற எல்லா உபத்திரங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் எழும்ப வேண்டும் மேலே. वर्तमान की समय में आने वाली सारी परेशानी मुसीबतों को झाड़कर हम उठना है, जागना है. சாத்தான் உன்னை குடும்பத்தை அழிக்கும்படி பல பிரச்சனைகளை கொண்டு மேல் ஒன்றி மேல் ஒன்றாய் போடுகிறானோ? शैतान क्या तुम्हारे परिवार को बर्बाद करने के लिए नाना प्रकार की मुसीबत को ले आता है? நீ அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஜெயம் பெற்ற மேலே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता कि तुम तमाम मुसीबतों को झाड़कर जागो. ஒரு சம்பவத்தை சொல்லி கவனியுங்கள். बहनों ध्यान दीजिए. ஒரு ஏழை மனிதன் விவசாயி ஒரு கழுதை ஒன்றை வளர்த்தி கொண்டிருந்தான். और एक गरीब इंसान, एक किसान ने एक गधा को चला रहा था. இந்த கழுதை ஒன்று திடீரென்று பெரிய பால் கிணற்றிலே விழுந்து விட்டது. अचानक एक गधा बहुत गहरे गड्ढे में गिर गया. அது ஆழமான கிணறு. और वो जो कुआं बहुत ही गहराई थी. பால் கிணறு. और उजड़ी हुई एक कुआं थी. அதிகமா தண்ணி எல்லாம் இல்லை. जिसमें पानी नहीं थे. அதை கிணற்றுக்குள்ளே விழுந்து கழுதை கத்திக்கொண்டே இருக்கிறது. अब उस कुएं में गिरने के चलते गधा चिल्लाने लगा. இந்த மனிதன் கழுதையை காணவில்லை என்று தேடி நடக்கிறான். लेकिन ये किसान गधा कहां गुम हो गया, लापता हो गया करके उसे उसकी तलाश करने लगी. அந்த கிணற்றின் அருகில் வரும்போது சத்தம் கேட்கிறது. लेकिन जब कुएं के बगल में आया तब आवाज सुनाई दिया. எட்டி பார்க்க அந்த கழுதை கீழே விழுந்து அங்கே கத்திக்கொண்டே இருக்கிறது. लेकिन जब उसने देखा कुएं के अंदर उसके गधा पड़ा है. என்ன செய்வது தெரியவில்லை. तब उसे समझ में नहीं आया कि क्या करूं. அவனால் காப்பாற்ற முடியவில்லை. कि वो उसे बचा नहीं पाया. பக்கத்தில் இருக்க மக்களை எல்லாம் அழைத்தான். तब अगल बगल के लोगों को बुलाया. எல்லாரும் ஓடி வந்து பார்த்தார்கள். और सभी लोग दौड़ कर आकर देखा. ஆழமான கிணறு, बहुत ही कुआं बहुत ही गहरा था. அந்த கழுதையை வெளியே கொண்டு வர எந்த சோர்ஸும் கிடையாது. अब उस गधे को बाहर लाने का कोई भी उपाय नहीं थी. அப்பொழுது அந்த கழுதைக்கு சொந்தக்காரனை பார்த்து சொன்னார்கள். तब उस गधे के मालिक से कहा, இந்த கழுதையை நீ கொண்டு வரது கஷ்டம் மேலே. अब इस गधे को बाहर लाना मुश्किल है. இந்த கழுதைக்கு வயசாகி விட்டது. अब ये गधा बूढ़ा हो गया. கிணறும் பால் கிணறு. और ये जो निर्जल कुआं है, இதை மூட வேண்டியதான். इसे ढक देंगे. ஆகவே மண்ணை எல்லாம் கொண்டு போட்டு கல் மண்ணெல்லாம் போட்டு மூடி விடுவோம் என்று சொன்னார்கள். इसलिए लोगों ने सलाह दिया, हम मिट्टी पत्थर डालकर उस कुएं को भर देंगे. கழுதையின் சொந்தக்காரனும் அதை ஒத்துக்கொண்டான். लेकिन गधे का स्वामी भी मान लिया. எல்லாரும் அங்கே மண்ணை வெட்டி வெட்டி கொண்டு கிணற்றிலே போட்டார்கள். इसलिए सभी लोग यहाँ से पत्थर मिट्टी ले आकर के उसे भरने लगे. இந்த மண் அந்த கழுதைக்கு மேலே வந்து விழுகிறது. लेकिन अब ये मिट्टी उस गधे पर आकर गिरा. மலாது மண் விழுந்த உடனே கார் கத்த ஆரம்பித்தது. और जैसे मिट्टी गिरा तब गधा चिल्लाने लगा. பின்பு தைரியம் அடைந்து கொண்டது. फिर उसके बाद डाडस बांधा. என்ன செய்தது என்றால், क्या किया कि அதற்கு மேல் இருந்த மண்ணை விழும்போது
जब मिट्टी उसके ऊपर गिरते हैं தன் சரீரத்தினால் அப்படியே ஒரு அசைவு அசைத்து அந்த மண்ணை கீழே தள்ளிவிடும். तब वो गधा क्या करता था, अपने शरीर से हिलाकर झाड़ देता था मिट्टी को। அப்படியே ஒரு மண்ணை கொண்டு போட போட इसी प्रकार जैसे जैसे लोग आकर मिट्टी डाला, தன் உடம்பை அசைத்து அசைத்து அந்த மண்ணை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு अपना बदन हिला हिलाकर झाड़ झाड़ कर मिट्टी से बाहर निकलने लगा। அந்த மண்ணுக்கு மேலே ஜம்ப் பண்ணி நின்று விடும். और इस प्रकार जैसे मिट्टी गिरते हैं मिट्टी के ऊपर कूद जाता है। இப்படி இந்த மண் போட்டு நிரப்ப நிரப்ப அந்த கழுதையும் மண்ணுக்கு மேலே வந்து கொண்டே இருந்தது. इस प्रकार जैसे जैसे मिट्टी डाला गया वैसे वैसे गधे भी बाहर निकलने लगा। இப்ப யாரே சப்போர்ட்டும் இல்ல, உதவியும் இல்ல. अब देखिए किसी का ना मदद है ना किसी का सहारा है। இந்த மண் போட போட கழுதை மேலே வந்த உடனே और जैसे जैसे मिट्टी भराया गया वैसे वैसे गधे बाहर निकला। அதை பார்த்தவளுக்கு உற்சாகம் வந்து விட்டது. तब इसे देखने वालों के अंदर एक जोश जग गया। மண்ணை போட்டார்கள், கிணறும் மூடிவிட்டது, கழுதையும் வெளியே வந்து விட்டது. अब देखिए आखिर मिट्टी डालने पर कुआं भी भर गया और गधा भी बाहर निकल गया। எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? कितने जन समझ गए? ஹalleluya, கரங்களை தட்டி ताली बजाकर ஆமென், ஹalleluya. हालेलुया। சில நேரத்தில் சில வருகிற சில பிரச்சனைகள், போராட்டங்கள் कई बार जो समस्या मुसीबत आपके जीवन में आते हैं, உன்னை அழித்து போடுவதற்கல்ல, आपको बर्बाद करने नहीं, ஒரு குடும்பத்தை நிர்மலமாக்குவதற்கல்ல, आपके परिवार को मिटाने के लिए नहीं, அந்த வேதனையில் குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவே தான். परंतु उस भयानक गड्ढे में से उबार करने के लिए। அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். ऐसा अभिषेक आज आपके भीतर आने दीजिए। வருகிற சகத்துடைய சகல அதிகாரம் உதறி தள்ளி வெளியே வர அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்களாக. शैतान की सारे शक्तियों को झाड़कर अभिषेक में भर जाए। யோபு தனக்கு வந்த அத்தனை உபத்திரவங்களையும் अय्यूब अपने जीवन की सारी मुसीबतों को இப்படியே உதறி தள்ளி தள்ளி உத்தமத்தில் உறுதியாய் நின்றான். इसी प्रकार झाड़ झाड़ कर अपने कराई में आगे बढ़ता गया। கடைசியில் முடிவு சம்பூர்ணமாய் மாற்றப்பட்டது. अंत में उसकी अंजाम बेहतरीन हुई। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। இரண்டாவது அவருடைய முடிவை நான் சொல்ல விரும்புகிறேன். और एक व्यक्ति का अंत के बारे में बतलाना चाहता हूं। ரூத்தின் புத்தகம் रूत की किताब 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 18 वचन को पढ़ते हुए सुनेंगे। அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். कहा कि मेरी बेटी तू तब तक प्रतीक्षा कर, क्योंकि आज वो पुरुष इस काम को निपटाने से पहले वो सोने नहीं जाएगा। ரூத்தை பார்த்து நகோமி சொல்லுகிறாள், यहाँ पर रूत से नौमी कहती है, மகளே, बेटी இன்றைக்கு இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. आज तू तब तक इंतजार कर कि आज अंजाम क्या होगा। அப்படி ரூத்துடைய முடிவை பற்றி அங்கே நாம் பார்க்கிறோம். यहाँ पर रूत की अंजाम के बारे में हम पढ़ते हैं। இதுக்கு ஒரு முடிவு உண்டு, இது என்னமாய் முடியும் என்று பார்ப்போம், பொறுத்திரு என்று சொல்லுகிறாள். और कहती है थोड़ा सा तू प्रतीक्षा कर और देखते आज तेरी परिणाम क्या होती है। எனவே இன்றைக்கு இரண்டாவது ரூத்தின் முடிவை பற்றி நாம் பார்க்கிறோம். इसलिए आज दूसरा व्यक्ति के तौर पर रूत के बारे में पढ़ेंगे कि उसके अंजाम क्या हुआ। இந்த ரூத்தின் முடிவு ஆரம்பம் அற்பமாக இருந்தது. ये रूत की शुरुआत तुच्छ था, ஆனால் அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருந்ததை பார்க்கிறோம். परंतु हम पढ़ते हैं उसकी अंत बेहतरीन हुआ किया। இதற்கு காரணம் என்ன? कारण क्या था? இங்கே 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். और यहाँ पर पहला वचन में पढ़ते हैं, மாமியாகிய நகோமி அவளை பார்த்து சொல்லுகிறாள், उसकी सास नौमी उसे कहती है, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லுகிறாள். वो कहती है कि मैं तेरे लिए कोशिश न करूंगी कि तू एक सुखदायी जीवन बिताए। இந்த வேத பகுதியெல்லாம் கணக்கு தெரிந்தவைகள். और ये सारी बातें हम सब जानते हैं। அல்ல சில வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க और போகிறோம். इनमें से कुछ वचन को समझकर हम प्रार्थना करें। இந்த மாமியாகிய நகோமி இந்த ரூத்துக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறாள். यहाँ पर सास नौमी अपने बहू रूत को सलाह देती है। ரூத்தை பார்த்து சொல்ல, இன்றைக்கு अनेक வேதனைக்குள்ளாய் நீ காணப்படுகிறாய். रूत से कहती है कि तू आज दुख में जी रही है। இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வறுமையாய் காணப்படுகிறாய். आज तू शून्य बन चुकी क्योंकि तूने सब कुछ खो दिया। ஆனால் நீ முடிவு சம்பூர்ணமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். परंतु अंत तेरा सलामत होगा। நல்ல சந்தோஷமாய் நீ வாழ்ந்திருக்க வேண்டும்.
வேண்டும். बल्कि तू बड़ी कुशल जीवन प्राप्त करे. அதற்கு நான் சில ஆலோசனைகளை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி इसलिए मैं तुझे कुछ सम्मति देती हूँ कहकर அந்த 3-4 வசனங்களை எல்லாம் படிக்கும்போது वहां के तीसरा चौथा वचन पढ़ते समय அந்த நகோமி 5 காரியங்களை ரூத்துக்கு சொன்னாள். वहां पर नवमी 5 बातें रूत को बताया. நல்ல கவனியுங்கள். ध्यान दीजिए. நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற 5 காரியங்களை ஆலோசனையாக சொன்னாள். वहां पर बतौर युक्ति बताया कि तुझे क्या करना है. 5 बातें बताया. இந்த 5 காரியங்களை சொன்ன உடனே जैसे इन 5 बातों को बतलाया 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, 5वां वचन में लिखा है, அதற்கு ரூத் அவள் சொல்லுகிறாள், तब रूत ने उत्तर दिया, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்னார். कहती है जो कुछ तू कहती है वैसे मैं करूंगी. அல்லேலூயா. हालेलुया. நல்ல கவனியுங்கள். ध्यान दीजिए. இந்த ரூத்துடைய முடிவு எப்படி இருந்தது என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ये रूत का परिणाम अंजाम क्या हुआ हम सब जानते हैं. அந்த ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் रूत की किताब 4था अध्याय 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13वां वचन में लिखा है, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் என்று படிக்கிறோம். हम पढ़ते हैं बोयाज रूत से विवाह किया. இது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒன்று. ये बातें सब परमेश्वर के जन हम जानते हैं. பெரிய ஒரு ஆஸ்திக்காரன், बहुत बड़ा धनवान, நல்ல ஒரு சொந்தக்காரன், जो बहुत ही भली व्यक्ति, இந்த எங்கேந்தோ வந்த ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். अब ये जो कहीं से आई हुई स्त्री से ब्याह किया. இதுதான் இந்த ரூத்துடைய முடிவு மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக முடிந்தது. और इसीलिए हम कहते हैं रूत के अंजाम परिणाम कुशल हुई. இன்றைக்கு நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். இந்த ரூத் என்று சொன்னால் நீங்களும் நான் அல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை காட்டுகிறது. आज आप ध्यान दीजिए, रूत यानी आपको, मुझे या आत्मिक कलीसिया को दर्शाता है. நகோமி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. नवमी यानी पवित्र आत्मा को दर्शाता है. போவாஸ் என்று சொன்னால் வரப்போகிற மணவாளனாகிய இயேசுவை காட்டுகிறது. बोयाजी यानी आने वाला दुल्हा प्रभु यीशु मसीह को दर्शाता है. இன்றைக்கு சபையாகிய ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்களும் நானும் வரப்போற இயேசுவுக்கு ஒரு மனைவியை மணவாட்டியாக மாற வேண்டுமானால் आज आप और मैं, हम जो कलीसिया है, आने वाला दुल्हा प्रभु यीशु मसीह का दुल्हन बनना है. இன்றைக்கு நகோமியாகிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். तो आज नवमी नामक पवित्र आत्मा का वाणी को हमें सुनना चाहिए. இந்த ரூத் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி எதையும் செய்யவில்லை. ये रूत अपने मर्जी के अनुसार कुछ भी नहीं किया. நகோமி என்னென்ன சொன்னாலோ அதை மட்டுமே செய்து முடித்தாள். परंतु नवमी ने जो भी सलाह दी उस सलाह के मुताबिक किया. அது நிமித்தமாக போவாசுக்கு மனைவியாக மாற்றப்பட்டாள். और जिसके बदौलत वो बोयाज का पत्नी बनाई गई. இவள் எந்த அருகதையும் அற்றவள். देखिए कोई भी काबिलता नहीं था. ஆனாலும் அவள் செய்த காரியத்தின் நிமித்தம் போவாஸ் அவளை விவாகம் பண்ணினான். परंतु उसने ऐसे कुछ काम की जिसके बदौलत बोआज ने उससे ब्याह किया. இந்த 5 வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு 2 வார்த்தை சொல்லி கடந்து போகிறேன். इस 5 बातों को 2 शब्दों में बोलकर मैं आगे बढ़ना चाहता हूं. 3ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை சொல்லுகிறது, तीसरा वचन का पहला शब्द में लिखा है, நீ குளித்து என்று சொல்லுகிறது. लिखा है तू स्नान कर ले. அது இங்கிலீஷிலே வாஷ் யுவர் செல்ஃப் என்று சொல்லுகிறது. अंग्रेजी में लिखा है तू अपने आप को धो ले. அது உன்னை நீயே குளிப்பாட்டி சுத்தமாக்கிக் கொள், வாஷ் பண்ணிக்கொள் என்று சொல்லுகிறது. यानी लिखा है तू स्नान कर ले, अर्थात अपने आप को धोकर शुद्ध कर ले. குளித்தல் என்றாலே நமக்கு நன்றாக தெரியும். अब स्नान करने का अर्थ क्या है हम जानते हैं. தலை முதல் பாதம் வரைக்கும் முழு சரீரமும் தண்ணீரிலே நனைகிறது. स्नान का अर्थ क्या है? सिर से लेकर पैर तक पानी में बिकता है. அல்லேலூயா. हालेलुया. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் एजेकियल नबी का किताब 16वां अध्याय 3ஆம் வசனத்தை படித்தீர்களானால், यदि तीसरा वचन को पढ़ेंगे, எசேக்கியேல் 16:3, கர்த்தராகிய ஆண்டவர் எஸ்லேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தியன். 4ஆம் வசனம் चौथा 4. 4 உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் உன் இல்லை, தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. போதும். நல்ல கவனி, சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. देखिए यहाँ पर लिखा है तो शुद्ध होने के लिए जल से नहाई नहीं गई. அப்படி என்றால் குளித்தல் என்று சொன்னால்
சுத்தம் பண்ணிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒன்று. यानी नहाना यानी स्नान करना यानी शुद्ध करने के लिए की जाती है. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? आज परमेश्वर क्या करता है? உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் குற்றமில்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर चाहता कि हमारे आत्मा, प्राण, शरीर ये तीनों शुद्ध रहे. இன்றைக்கு அதற்காகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்திலே நம் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டுமானால், खास तौर पे ये अंतिम दिन है, अगर प्रत्येक परमेश्वर का जन का अंजाम उनके परिणाम अगर बेहतरीन होना है, வரப்போற இயேசுவாகிய மணவாளனுக்கு மனைவியாக மாற வேண்டுமானால், अगर आने वाला प्रभु यीशु मसीह दूल्हा का दुल्हन यदि बनना है, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், अगर परमेश्वर के आगमन में उठा लिया जाना है, இன்னைக்கு நீ குளிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. तो आज इस पवित्र शास्त्र बतलाती है कि तू स्नान करे. அதாவது உன்னுடைய வாழ்வில் இருக்கிற நீ அழுக்குகளை நீக்கி சுத்தம் பண்ணிக்கொள் என்று சொல்லுகிறது. यानी बतलाती है अपने जिंदगी की गलतियों को, गंदगियों को स्नान करके हटा दे. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? आज बहुत सारे लोग क्या करते हैं? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, नीति वचन 30वां अध्याय 12वां वचन के अनुसार, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற தங்கள் சந்ததியாரும் பார்வைக்கு சுத்தமாய் இருக்கிற சந்ததியாரும் உண்டு என்று சொல்லுகிறது. और लिखा है वे तो मैल है परंतु उनके दृष्टि में उन्हें शुद्ध नजर आता है. இனி அழுக்கற கழுவப்படவில்லை, मैल धोया नहीं गया, ஆனால் தாங்கள் நன்றாக சுத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். बल्कि अपने आप में कहते मैं तो शुद्ध हूं. அருமையான சபையே, प्रिय कलीसिया, ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். प्रभु यीशु जल्दी आने वाला है. சபையை கர்த்தர் தன்னோடு சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். कलीसिया को अपने संग ले जाने के लिए आने वाला है. அதற்கு நீ இந்த நாட்களை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். जिसके लिए प्रभु चाहता कि इन दिनों में हम शुद्ध रहें. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த நாட்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள்? சுத்தத்தை சரியாக விரும்புவதில்லை. और इसलिए अनेक लोग क्या करते, शुद्ध होना नहीं चाहते. அங்கே அநேக சபைகளை குறித்து வெளிப்படுத்தலை படிக்கிறோம். प्रकाशित वाक्य में बहुत सारे कलीसिया के बारे में हम पढ़ते हैं. அவர்கள் அழுக்கற கழுவப்படாமல் வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र में लिखा है उनकी मैल धोया नहीं गया. அப்படி நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய நம்முடைய சுபாவங்களை சிந்தித்து பாருங்கள். यानी अपने जीवन की स्वभाव पर ध्यान दीजिए. நீ பாவம் ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र बतलाती है बपतिस्मा के जरिए हमारे पाप धोई जाती है. இந்த கூட்டத்தில் யாராகிலும் இன்னும் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், इस सभा के दौरान अगर कोई भी अब तक डूबकर बपतिस्मा नहीं लिया हो, இந்த நாளிலே காலம் தாழ்த்தாதேன், பாவங்கள் போக கழுவப்பட நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तो परमेश्वर आपसे कहता है कि भाई तू देर ना करे, अपने मैल धुलने के लिए तू बपतिस्मा ले ले. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். और जो लोग बपतिस्मा ले चुके, आपकी हालत क्या है, आपकी दशा क्या है, ध्यान दीजिए. கவனிங்கள், ஒரு சமயத்திலே ध्यान दीजिए. एक समय ஒரு ஞானஸ்நான ஆராதனை சபையில் நடைபெற்றது. और कलीसिया में एक बपतिस्मा की आराधना हुई. அப்ப அந்த காலத்துல இந்த குளத்துல ஏரியில கொண்டு ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். तो उन दिनों में क्या करते, किसी तालाब में ले जाकर बपतिस्मा देते थे. அந்த ஞானஸ்நானத்துக்கு அந்த ஏரியில अनेகர் இறங்கி அங்கே போதகர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். और उस बपतिस्मा के समय प्रचारक ने उस तालाब में उतरकर बहुत तेरे को बपतिस्मा दिया. ஒவ்வொருவராக ஞானஸ்நானம் பெற்று கரையேறி கொண்டே இருந்தார்கள். तब एक एक करके जल में उतरकर बपतिस्मा लिए और किनारे पर गए. கடைசியிலே ஒரு வாலிபன் ஞானஸ்நானத்துக்கு இறங்கி சென்றான். अंत में एक जवान बपतिस्मा लेने के लिए जल पर उतरा. போதகர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திற்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் தண்ணீரை மூழ்கினார். तब प्रचारक ने पिता, पुत्र, पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देता हूं बोलकर उसे जल में डुबाया. அவர் மூழ்கும் போது ஒரு வலது கை அப்படியே தண்ணிக்கு மேல தூக்கி பிடிச்சு அப்படியே முங்கி விட்டான். लेकिन जल में डूबते वक्त उसने क्या किया, अपने दाएं हाथ ऊपर रख के डूब गया. போதகரை சரியா கவனிக்கவில்லை. अब प्रचारक ने ध्यान नहीं दिया. கரையிலே வந்தபோது இன்றவர்கள் கேட்டார்கள், जब किनारे में जो लोग थे उन्होंने पूछा, ஏன் தம்பி நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது கையின் மேல தூக்கி விட்டாய், கையை நீ ஏன் தண்ணிக்குள்ள மூழ்கவில்லை என்று. लोगों ने पूछा, भाई तुम जब बपतिस्मा के लिए गए थे तुम पूरी तरह डूबे नहीं, अपने हाथ ऊपर क्यों रखा? அவன் சொன்னான், तब उसने कहा, என்னை ஒரு நாள் ஒருத்தன் அடிச்சு போட்டான், एक दिन एक व्यक्ति ने मुझे मारा. அவனுக்கு அடி கொடுக்காம நான் விட மாட்டேன். जब तक उससे बदला नहीं लूंगा तब तक नहीं छोड़ूंगा. என்ன கை தண்ணிக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து விட்டால்
अगर मेरा हाथ जल के अंदर डूब जाता है நான் பிறகு அவனை அடிக்க முடியாது. उसके बाद मैं इस हाथ से उसे मार नहीं पाऊंगा, அதனால தான் கையை மேல தூக்கி பிடிச்சேன் நான். इसलिए कहा कि मैं अपने हाथ को ऊपर ही रख दिया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எப்படி எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, विचार कीजिए, அவன் கையை தூக்கி காட்டினான் வெளிப்படையாக. और उसने तो बाहरी रूप से हाथ ऊपर रख दिया। சில மனதில் எத்தனை கோபங்கள், வைராக்கியங்கள், பிரச்சனைலாம் வச்சுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். लेकिन हम में से बहुत सारे लोग अंदर ईर्ष्या है, गुस्सा है, जलन है, बावजूद बपतिस्मा ले लेते हैं। எத்தனை இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை திருவந்தெடுக்கிறோம். आज हमें से कितने जन इसी हाल के साथ प्रभु भजन में भाग लेते हैं। இந்த நாளிலே நீ ஆண்டவருக்கு முழுமையாக உன்னை சுத்தம் பண்ணிக்கொள். आज के इन दिनों में मसीह में पूरी तरह अपने आप को स्वच्छ बना ले। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது நகோமி அவளை பார்த்து சொன்னார். और दूसरा नौमी ने उससे कहा, அந்த ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் रूत की किताब 3 अध्याय का 3वां वचन में நீ உன் எண்ணெய் பூசி என்று சொல்லுகிறார். कहती है तू तेल लगा ले। நீ குளித்து அல்ல உன்னை வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு, कहती है स्नान कर ले या तो अपने आप को शुद्ध कर ले। இரண்டாவது நீ எண்ணெய் பூசு என்று சொல்லுகிறார். और दूसरा कहती है तेल लगा ले। பொதுவாக எண்ணெய் என்பது आमतौर पे तेल यानी தலையில் தேய்ப்பதற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. तेल का इस्तेमाल क्यों करते? सिर पर लगाने के लिए। எண்ணெய் என்பது பல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். तेल का इस्तेमाल हम कई चीजों के लिए करते हैं। பொதுவாக எண்ணெய் என்றால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. आमतौर पे तेल यानी अभिषेक को दर्शाता है। இந்த எண்ணெயாகிய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, ये तेल नामी अभिषेक जब किसी व्यक्ति में आता है, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் पहला सामुएल की 10वां अध्याय அங்கே 6ஆம் வசனம் சொல்லுகிறது. वहां की 6वां वचन में लिखा है, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இங்கே 1ஆம் வசனத்தை படித்தீர்களானால், यहाँ यदि आप पहला वचन को पढ़ेंगे, சாமுவேல் தீர்க்கதரிசி सामुएल नबी சவுலுடைய தலையில் எண்ணெயோட தைலத்தை வார்த்து, और साउल के सिर पर तेल उंडेल कर உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். और कह दिया तुझे आज परमेश्वर ने अभिषिक्त किया है। சொல்லிவிட்டு சொல்லுகிறான், और कहने के बाद कहता है, நீ போகிற வழியிலே तो जाने के रास्ते में கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், यहोवा की आत्मा तुझ पर समाएगा அப்படி வேறு மனுஷனாய் மாறி விடுவாய் என்று சொல்லுகிறார். और तो उस वक्त तू एक नया मनुष्यत्व में बदल जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இன்னைக்கு அபிஷேகம் என்று சொல்ல ஒரு மனிதனை வேறு மனுஷனாக மாற்றுகிறது. आज अभिषेक क्या काम करता है? एक व्यक्ति को नया बना देता है। இன்னைக்கு அபிஷேகம் என்று சொல்ல சும்மா ஒரு பாரம்பரியமா மாறி போய்விட்டது. लेकिन आजकल अभिषेक यानी एक आम सी चीज बन गई। நீ சபையிலே கைத்தட்டி அல்லேலூயா போடுகிறது அல்ல அபிஷேகம். जी हाँ, कलीसिया में आकर ताली बजाकर एक हालेलुया बोलना अभिषेक नहीं बनता। உன் வாழ்க்கை வேறு மனுஷனாய் மாற வேண்டும். बल्कि आपके जीवन में एक परिवर्तन यानी एक नया व्यक्ति सा बदलना जरूरी है। ஏனென்றால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் சொன்னாலும் அவருடைய இருதயத்திலே வாழ்க்கையிலே சரியான அனுபவம் இல்லை. कई सारे लोग कहने के लिए कहते हैं कि मैं तो अभिषेक पा लिया, लेकिन उनके अनुभव को देख के बराबर नहीं, सही ढंग से नहीं। அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அவளுக்குள்ளே ஒரு அசுத்தாவி போராடி கொண்டிருக்கிறது. देखिए, कहते हैं कि मैं अभिषिक्त हूं, लेकिन उनके अंदर दुष्ट आत्मा कार्य करता है அந்த அசுத்தாவியன் தீமைக்கு நேராய் வழிநடத்துகிறது. और ये दुष्ट आत्मा उन्हें बुराई की ओर अगुवाई करती है। வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய். जवान भाई, जवान बहन, क्या तो अभिषेक पाई है? ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறாய். आत्मा में भरकर तुम प्रार्थना करते हो, ஆனா உனக்குள்ள ஒரு அசுத்தாவி உன்னை போராடி கொண்டு பாவத்தினாய் அழைத்து செல்கிறது அல்லவா? लेकिन तुम्हारे अंदर दुष्ट आत्मा लड़ रहा है, जिसके बदौलत तुम्हें पाप की ओर ले चलता है பாவம் செய்ய உன்னை கீழ்ப்படிய வைக்கிறது அல்லவா? और पाप तुझसे करवाता है। இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் உன் அபிஷேகம் எப்படிப்பட்டது சிந்தித்து பார். आज ही परमेश्वर के चरणों में आपने कैसे अभिषेक पाया, जांच कर நீ लीजिए। மற்றவளைப் போல வாழக்கூடியவன் அல்ல. आप दूसरों के समान जीने वाले में से नहीं, உன்னை இருக்கிற அந்த உள்ளே மறைந்திருக்கிற அந்த கிரியை உன்னை விட்டு அகற்றப்படட்டும். परंतु तुम्हारे भीतर छुपा हुआ काम क्रिया तुझसे दूर हो जाए। ஒரு சமயத்திலே एक समय
ஒரு சபையிலே एक कलीसिया में ஒரு குடும்பத்திலிருந்து வாலிப பிள்ளை ஒன்று சர்ச்சைக்கு வந்து கொண்டிருந்தாள். किसी एक परिवार की एक जवान लड़की कलीसिया में आई। அவள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் எல்லாம் பெற்று வீட்டில் நல்ல ஜெபம் பண்ணுவாள். वो उद्धार पा चुकी थी, अभिषेक प्राप्त कर चुकी और अच्छी सी प्रार्थना भी करती थी, வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை. और घराने का उद्धार नहीं हुआ। ஒரு நாள் இந்த பிள்ளை வீட்டில் ராத்திரி ஊன்னு கத்துகிறது. एक दिन ये लड़की घर के अंदर रात के समय पर चिल्लाने लगी, शोर मचाने लग गई, எழும்பி அங்க ஓடுது இங்கே ஓடுது அப்படியே அலறி கொண்டு இருக்கிறது. और रात के समय पर उठकर यहाँ दौड़ती है, वहां दौड़ती है, उछल रही है। தகப்பனால அதை பிடித்து கண்ட்ரோல் பண்ண முடியல. अब पिताजी ने उसे पकड़ने का कोशिश किया लेकिन बेकाबू थी। அட்டால காலையிலே அந்த தகப்பன் अगला दिन सुबह पिताजी ने அந்த மகளை கொண்டு சர்ச்சுக்கு அழைத்து சென்றார். उस बेटी को लेकर कलीसिया में गया। அந்த பாஸ்டர்ல போய் சொன்னா, तब पासवान के पास जाकर कहता है, பாருங்க என் பிள்ளை நல்லா தான் இருந்தா, देखो मेरी बेटी ठीक ठाक थी, உங்க சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் लेकिन आपके कलीसिया में आने के बाद இப்படி ராத்திரி தூக்கமில்லை இப்படி அலறி கொண்டு சத்தம் போட்டு கத்தி கொண்டு என்னென்னமோ பண்ணி கொண்டு இருக்கிறாள் என்று आपके சொன்னார். कलीसिया में आने के बाद रात के समय चिल्लाने लगती है, शोर मचाती है और उछलने लगती है, क्या क्या नहीं करती है कहने लगा। அவர் சொன்னார், நீங்க தான் பொறுப்பு, நீங்க அதை சரி மாற்றி தர வேண்டும் என்று சொன்னார். तब पिताजी ने कहा, अब इस मेरा लड़की को बदलना आपकी जिम्मेवारी है, आप मेरा लड़की को बदलवा कर दीजिए। இந்த போதகந்த பிள்ளையுடைய தலையிலே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு என்று சொன்னார். अब कलीसिया का प्रचारक ने इस लड़की का सिर पर हाथ रखा और कहा कि यीशु के नाम से निकल जा। அது பிசாசு அந்த பாஸ்டர் நீ போ நான் போக மாட்டேன் அப்படின்னுச்சு. लेकिन दुष्ट आत्मा ने कहा, पास्टर से कहा, मैं नहीं जाऊंगा बल्कि तू चले जा। நல்ல தலையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஆட்டி அசைச்சு நல்லா பண்ணி பார்த்தா, तब प्रचारक ने उसके बाल धर लिया और उसके सिर हिलाया, बहुत सी कोशिश किया, அது போக மாட்டேன்னு சொல்லி அங்க உட்கார்ந்து இருக்கு. लेकिन वो टान लिया, कह दिया कि मैं नहीं जाऊंगा। பெரிய பலத்த பிசாசா இருக்கேன்னு சொல்லி நினைத்து तब प्रचारक ने सोचा ये हो सकता है कि बहुत मजबूत शैतान है। அடுத்த நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண போனார். इसलिए अगला दिन उपवास किया, उपवास की प्रार्थना समेत उस लड़की के लिए प्रार्थना करने गया। அப்படியே தலையிலே கை வைத்து ஆட்டி இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு என்று சொல்லும்போது, तब जाकर उसके सिर पर हाथ धराया और यीशु के नाम से निकल जा करके जब कहा, அந்த பிசாசு சொல்லுச்சு, तब वो शैतान ने कहा, நீ என்னதான் என்ன போட்டு ஆட்டினாலும் நான் போக மாட்டேன். चाहे कितना भी कोशिश करना है कर ले, कितना भी मुझे हिलाना है हिला ले, என்னுடைய சரக்கு இவங்கிட்ட இருக்கு, क्योंकि मेरा माल उसके अंदर है, அது இருக்கிறது வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னுச்சு. जब तक मेरी चीजें उसके अंदर है तब तक मैं उसे नहीं छोड़ूंगी। அவருக்கு என்ன சரக்கு அவள்கிட்ட இருக்கு அப்படின்னு. तब प्रचारक ने पूछा, ऐसा कौन सी चीज है जो तेरा उसके अंदर है? அந்த பிசாசு சொல்லுச்சு, तब वो शैतान ने कहा, தலையில ஒரு சபரி முடி, நம்ம இந்த ஊர்ல திரிப்பான்னு சொல்லுவாங்க, அப்படிதான் எக்ஸ்ட்ரா முடி நீட்டத்தை ஜாயின் பண்றது, जो सिर में जो बाल में लटे बांधते हैं, लटे, சில ஊர்ல சபரி முடியும்பாங்க, और कुछ लोग उसका अलग नाम देते हैं। இப்படி ஒவ்வொரு இடங்களும் ஒரு பெயர்களை சொல்லுவாங்க. इस प्रकार अलग अलग क्षेत्र में अलग अलग नाम से कहलाया जाता है। இவ தலையில இந்த சபரி முடி இருக்கு, इसके बाल में एक प्रकार के लटे हैं, அது இருக்க வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னுச்சு. जब तक वो लटे हो तब तक मैं नहीं छोड़ूंगा। அவர் கேட்ட அது இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு. तब उसने पूछा, भाई अगर उसके बाल में लटे हैं तो तुझे क्या फर्क पड़ता है? இல்ல இது திருப்பதி கோயில்ல முடி காணிக்கை எடுத்தாங்க. नहीं, आपको पता है तिरुपति मंदिर में बाल के प्रति मन्नत मानी हुई है। அங்க अनेகர் முடி காணிக்கை கொடுத்தாங்க. वहां बहुत सारे लोग अपने बाल को बतौर भेंट चढ़ाए। அந்த முடி ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்து अब उसके बाल की कुछ चीजों को उठाकर இப்படி திரிப்பான் சபரி முடியை செய்து விற்று கொண்டிருந்தான். जो बाल निकालते मुंडवाते हैं उस बाल को बनवा कर लटे नकली बाल बनवा कर दिया गया। அதை வாங்கி கொண்டையில வச்சிருக்கிறார். उस नकली बाल लेकर अपने बाल में जोड़ दिया, அது எனக்குரியது, इसलिए वो मेरा है। இது இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னுச்சு. जब तक ये भेंट का बाल है जब तक मैं नहीं छोड़ूंगा। உடனே அவர் அந்த பிள்ளைக்கு முடியை பிடிச்சு ஒரு ஆட்டினார். तब तक उस लड़की का बाल पकड़कर हिलाया, அது கீழே விழுந்துச்சு. तब नीचे गिरा, எடுத்து போ பிசாசு என்று தூக்கி வீசினார். अब निकल जा शैतान बोलकर फेंकने लगा। அந்த அசுத்தாவின போறேன்னு சொல்லி சத்தமிட்டு போய்விட்டு, तब दुष्ट आत्मा ये कहते हुए भाग गया कि जी हाँ मैं जा रहा हूं। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேருக்கு இப்படி இருக்குன்னு தெரியலையே. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया।
இதுபோல சில சாத்தானுடைய சரக்குகள் நம்ம இடத்துல மனுஷடு உண்டு. इस प्रकार शैतान के कुछ माल उसके वस्तु हमारे अंदर होता है. உனக்குள்ள இந்த அபிஷேகம் சரியா இருக்குமானா अगर तुम्हारे अंदर का अभिषेक सही ढंग से हो இவைகள் எல்லாம் வெளியேறி போய்விடும். तो ये चीजें बाहर निकल जाएंगे. அநேக கெட்ட கிரியைகள் கெட்ட சுபாவங்கள் கிரியைகள் எல்லாம் உன்னை உள்ளத்தை விட்டு விலகி போகட்டும். लेकिन इसलिए दुष्ट स्वभाव दिल से मन से उजड़ जाए, निकल जाए. நீ இயேசுவை சந்திக்க அந்த எண்ணெய் உனக்கு தேவை. और यीशु से मिलने के लिए ये सारी चीजें निकलना अनिवार्य है. வேதம் சொல்ல எண்ணெய் சரியாக இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र बतलाती है अगर तेल नहीं मतलब निर्बुद्धि है. நீ எவ்வளவுதான் பக்திமானாக வெள்ளை உடுத்தி பண்ணினாலும் வேஷம் தரித்தாலும் चाहे अब क्यों ना भक्तिमान का वेश लगाए, क्यों ना सफेद पहन ले, அந்த கன்னிகளுக்குள்ளே அந்த எண்ணெய் சரியா இல்லாதபடியினாலே கதவுக்கு வெளியே நின்று விட்டார்கள். लेकिन उन कुंवारियों के पास तेल ना होने के कारण दरवाजे के बाहर उन्हें रुका दिया गया. அவருடைய முடிவு பரிதாபம், மணவாளனோடு கூட போக முடியவில்லை. उनकी हाल बेहाल हो गई क्योंकि दुल्हा के साथ प्रवेश नहीं कर पाया. எனவே இன்றைக்கு எண்ணெயின் வழியை நீ பூசிக்கொள். इसलिए आज तेल अपने सिर पर मला लो. மூன்றாவது சொல்லுகிறது உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு போ என்று நகோமி சொன்னாள். तीसरा नौमी कहती कि तो अपना वस्त्र पहन ले. also உன்னுடைய வஸ்திரத்தை தரித்துக்கொள். और कहती है तो अपना पहरावा पहन ले. பக்கத்து வீட்டுக்காரனுடைய வஸ்திரத்தை கடன் வாங்கி நீ பண்ணாதே. और उधार लेकर बगल वाले का वस्त्र ना पहनना. ஏன்னா தாவீது ஒரு நாள் யுத்தத்துக்கு போகும்போது சவுலுடைய வஸ்திரத்தை வாங்கி போட்டான். क्योंकि दाऊद एक दिन जब युद्ध में गया तब शाऊल का वस्त्र को पहन लिया. அதனால் அவன் நடக்கவும் முடியவில்லை, கோலியாத்தை கொல்லவும் முடியவில்லை. और जिसके कारण वो ना तो चल पाया ना तो गोलियत को मार गिरा पाया. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். आज परमेश्वर का दिया हुआ वस्त्र को पहन ले. அது ஏதோ ஒரு வஸ்திரம் அல்ல, वो कोई ना कोई वस्त्र नहीं. ஏசாயா 52:2 சொல்லுகிறது. यशाया नबी का किताब 52:2 में लिखा है. அத 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லுகிறது. पहला वचन में लिखा है तो अपना शोभायमान वस्त्र को पहन ले. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. எழும்பு எழும்பு சீயோனே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லுகிறது. और लिखा है कि ये सियोन जाग जाग अपने पहिरावा को पहन ले. தேவன் உனக்கு கொடுத்த அந்த அலங்காரத்தை தேவனுடைய கிருபைகள் வரங்கள் வல்லமைகள் அவள் அலங்கரித்து இருக்கிறார். परमेश्वर ने अपने वरदान अपने अनुग्रह से तुझे आभूषित किया है. இன்றைக்கு நகை நட்டுகளினால் ஆவிக்குரிய சபைகள் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டது. आज ये आत्मिक कलीसिया में भी जेवर गहना से आभूषित करने लग गए. ஒரு காலத்திலே குப்பை என்று எண்ணினவர்கள் இன்றைக்கு அதை மதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். एक जमाने में जो कलीसिया जिस जेवर को तुच्छ जानते थे, कूड़ा जानते थे, आज वही लोग उसके इस्तेमाल भी करने लग गए. அநேக விசுவாசிகள் பெற்றோர்கள் இன்றைக்கு தங்களுக்கு வேண்டாம் பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்க்கிறார்கள். बहुत सारे विश्वासी माता पिता मैंने पहनूंगा लेकिन मेरे बच्चों को मैं पहनाऊंगा. அருமையான விசுவாசியின் பிள்ளைகளை தீமைக்கு நடத்தி செல்லாதே. हे प्रिय विश्वासियों, अपने बच्चों को बुराई की ओर अगुवाई ना करें. உலக அலங்காரத்துக்கு இடம் கொடாதே. संसार की शोभा की ओर जाने की इजाजत ना दें. பிள்ளைகளுக்கு இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். बल्कि बच्चों यीशु को पहन लो. இயேசுவின் மகிமையான அலங்கார வஸ்திரத்தை நல்ல கிரியைகள் சுபாவங்களினால் அதை அலங்கரித்துக்கொள். यीशु के शोभायमान वस्त्र पहन लो, अर्थात उसके सद्गुण उसके स्वभाव का धारण कर लो. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு இறங்கி சென்றான். एक व्यक्ति यरूशलेम छोड़कर यरीहो की तरफ रवाना हुआ. வழியிலே திருடர்கள் முதலாவது வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். और रास्ते में जब डाकू आए सबसे पहले उसके वस्त्र को छीन लिया. இன்றைக்கு ஒரு நாள் பெற்ற தேவனுடைய வல்லமையின் கிருபையின் வஸ்திரங்களை நீ உரிந்து போக விடங்கொடாதே சாத்தானுக்கு. आज शैतान तुम्हारे अनुग्रह नाम के वस्त्र को पहिरावा को छीनने की इजाजत मत दीजिए. நீ வைக்கப்பட எருசலேம் அந்த சத்திய நகரத்திலே சத்தியத்தில் நிலைந்து வாழ்வாயாக. और आप यरूशलेम की तरफ अर्थात सच्चाई की तरफ सत्य की ओर लौट जाएं. எருசலேமாகிய சத்தியத்தில் நல்ல உபதேசத்தில் கட்டப்படுங்கள். यरूशलेम नाम के सच्चाई पर सत्य पर आपके निर्माण किया जाए. அது உன்னை மேன்மைக்கு நேராய் நல்ல முடிவுக்கு நேராய் கொண்டு செல்லும். और ऐसा करने पर आपकी बढ़ाई होगी, आपकी शोभा होगी. நான்காவது நகோமி சொன்னால் களத்துக்கு போ என்று சொன்னால். चौथा नौमी कहती कि तू कलिहान में जा. களம் என்று சொன்னால் கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. कलिहान यानी मैदान यानी परमेश्वर का कलीसिया को दर्शाता है. மத்தேயு 3:12 சொல்லுகிறது. मत्ती का 3:12 में लिखा है. தூற்றுக்கூடை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. और परमेश्वर के हाथ में सुपड़ी है. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி वह अपने
कलिहान को झाड़ेगा கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரை சுட்டரிப்பார் என்று சொல்லுகிறார் और लिखा है कि गेहूं को खाते में इकट्ठा करेगा बल्कि बूस को आग में झोंक डालेगा களம் என்பது கர்த்தருடைய சபை और कलिहान यानी परमेश्वर की कलीसिया ஆவிக்குரிய சபையின் ஐக்கியத்தை விட்டுவிடாதே சகோதரா சகோதரி ए भाई बहन आत्मिक कलीसिया की संगति को छोड़ न दे உன் பிள்ளைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் எப்படி இருக்கிறார்கள் आज तुम्हारे बच्चों की आत्मिक जीवन की हालत क्या है வாலிப பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் आपके जवान बच्चों की परिस्थिति क्या है எங்களுடைய சபையில நீங்க பாத்தீங்களானால் यदि आप मेरे कलीसिया में देखेंगे நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் बहुत सारे जवान भाई बहन हैं கர்த்தருடைய கிருபையினாலே தாழ்மையோடு சொல்லுகிறேன் परमेश्वर के दया से बड़ी नम्रता से कहता हूं அந்த பிள்ளைகள் டைம் பாஸ் பண்ண வேற எங்கும் போக மாட்டார்கள் हमारे बच्चे समय बिताने के लिए कहीं नहीं जाते हैं அந்த பிள்ளைகள் ஏதாவது சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லயே இருப்பார்கள் हमारे बच्चे जवान बच्चे कलीसिया के कामों में व्यस्त रहते हैं பசங்க பிள்ளைங்க எல்லாரும் அங்கங்க எந்த ராத்திரி வேளைகளே அங்கே என்ன ஜெபிப்பார்கள் लड़के लड़की सभी लोग कलीसिया के कामों में व्यस्त रहते या प्रार्थना में बैठ जाते हैं வேதத்தை தியானிப்பார்கள் और वचन का अध्ययन में बैठ जाते हैं ஒருவருக்கு வேதத்தை டிஸ்கஸ் பண்ணுவார்கள் और एक दूसरे के साथ वचन का जांच இந்த करते हैं பிள்ளையோட டைம் பாசிங் எல்லாம் சர்ச் தான் हमारे जवान बच्चों का समय बिताना कलीसिया में बिताते அந்த हैं நிலைமையில் இந்த பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளைகளை அப்படியே இந்த சபை ஆக்டிவிட்டீஸ்லயே கொண்டு வந்து விடுவோம் और इस प्रकार हम जवान बच्चों को प्रोत्साहित देकर उन्हें उत्साहित करवाकर कलीसिया के कामों में उन्हें जुटा देते हैं அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறது जब बच्चों को देखते हैं इस साल में तब हमें खुशी मिलती है எனக்கு अनेक ஆவிக்குரிய விசுவாசியுடைய பிள்ளைகள் आज बहुत तेरे आत्मिक विश्वासियों के बच्चे अनेक ஊழியக்காரருடைய பிள்ளைகள் बहुत तेरे विश्वासियों सेवकों के बच्चे தாடி மீசை பிரெஞ்சு தாடும் கண்டு அலங்கோலமா இருக்கிறது देखिए उनके हाल देखिए उनके स्थिति देखिए बहुत ही बदतर सब बदतर है ஆலயத்தில் என்ன நல்ல ஆராதனை ஆடி பாடி ஹாஹா ஹாஹான்னு நடத்துகிறார்கள் कलीसिया में जब आते आराधना करते नाचते सब कुछ करते ஒரு ஒழுங்கில்லை एक शिष्टाचार नहीं உலக மனுஷனுக்கு இவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை संसार के लोग और इनमें कोई भी फर्क नहीं நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஃபுல் பீட்ல நிற்க வேண்டுமானால் अगर तुम परमेश्वर के भवन के वेदी में उपस्थित होना है உன் தலை தாடி எல்லாம் சுத்தமாக வேண்டும் तो तेरा दाढ़ी और तेरा सिर ढंग से रखना है நீ சுத்திகரிக்கப்பட்டு களஞ்சியத்தை மணிகள் கோதுமை மணியாக மாற்றப்பட வேண்டும் और तू शुद्ध किया जाना है और शुद्ध किए जाकर कलिहान के गेहूं बनना நீ है பாட்டு ஆராதனையிலே கர்த்தர் மகிழ்ச்சி சந்தோஷப்பட போவதில்லை तुम्हारे गीत आराधना में परमेश्वर की महिमा नहीं होती है உன்னுடைய சுபாவனுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார் बल्कि परमेश्वर तुम्हारे स्वभाव पर दृष्टि करता உன்னுடைய है செயல்பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார் तुम्हारे कारोबार पर परमेश्वर का नजर लगती है நீ சபையில சென்று நல்ல வேத சத்திய வசனங்களை கேட்டு ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் तू कलीसिया में जा और सत्य को सुन ले वचन को सुन ले और अपना जीवन को स्वच्छ बना ले ताजा बना ले களஞ்சியத்திலே மகிமையில் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட கோதுமை மணிகளாய் மாற்றப்பட வேண்டும் जी हाँ कलीघान में इकट्ठा की जाने वाली उस गेहूं के धान के समान बदल जाए ஐந்தாவதாக நகோமி ரூத்திடம் சொன்னாள் पांचवी बात नौमी ने जो रूत से कहती है அந்த ரூத் 3:4 சொல்லுகிறார் கடைசியிலே रूत की तीसरा अध्याय के चौथा वचन में आखिर भाग में लिखा है நீ ராத்திரி முழுதும் பாதத்தருகே படுத்துக்கொண்டு तू रात भर उसके चरणों में लेट जा அவன் உனக்கு என்ன சொல்வானோ அதை மட்டும் செய் என்று சொல்லி அனுப்பினார் और जो कुछ वो तुझे बताएगा सिर्फ वही काम करना है அவள் சொன்னபடியே ராக்காலத்தில் இயேசுவே அந்த போஸுடைய பாதத்தண்டை படுத்துக் கொண்டாள் उसकी सलाह के मुताबिक रात भर रूत जाकर बोआज के पैरों तले लेट गए விடிய காலத்தில் அவளோடு பேச ஆரம்பித்தான் तब बड़ी भोर को उठकर उससे बातें किया அதுக்கு பிறகு மாமி சொன்னபடி செய்யல அவன் சொன்னபடி செய்ய ஆரம்பித்தாள் उसके बाद अपने सास मां की सलाह के अनुसार नहीं बल्कि बोआज के सलाह के अनुसार करने लगी இறுதியிலே போவாஸ் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் तब बोआज ने उसे अपना घर की पत्नी बना लिया தங்க வீடில் குடிசைக்குள் இருந்தவளை கோபுரத்தில் வாழும்படி செய்தான் देखिए ऐसा सम्मानित कर दिया जो तंबू में रहती थी झोपड़ी में रहती थी अब उसे महल का निवासी बना दिया எல்லாராலும் கைவிடப்பட்டவளை இப்போது நல்ல ஒரு குடும்பத்தில் போய் புகழ்ச்சிக்குரியவருக்கு மனைவியாக மாறிவிட்டார் देखिए जो स्त्री सभी के द्वारा त्याग दी गई अब वो एक अमीर परिवार का पत्नी एक घर की पत्नी बन गई எந்த வயலில் கதி பொறுக்கிறாளோ அந்த வயலுக்கு சொந்தக்காரியாக மாறிவிட்டாள் देखिए जिस कलिहा खेत में जाकर उसने दाना बटोरती थी अब उसी खेती का मालकिन बन गई அநேகரால் வெறுத்து தள்ளப்பட்டவள் என்று அநேகரால் போற்றி புகழப்படுகிற ரூத்தாக மாறிவிட்டாள் और जो बोतेरे से इनकार की गई थी अब बोतेरे उसी की सराहना
करने लगे அவருடைய முடிவு சம்பூர்ணமாய் மாற்றப்பட்டது. उसके अंत क्या ही श्रेष्ठ बन गया சபை கதை இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். कलीसिया आज परमेश्वर तुमसे पूछता है முடிவிலே நீ என்ன செய்ய போகிறாய்? तुम क्या करने वाले हो ஆசாப் சொன்னான், आसाब ने कहा முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும். अंत में मुझे महिमा में उठा இன்னைக்கு ले அநேக சபைகளிலே மக்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார்கள். आज बहुत सारे कलीसिया अपने कलीसिया में लोगों को इकट्ठा करना चाहते हैं அது நல்லதுதான். अच्छी बात है ஆனா சபையின் மூலமாய் மகிமையில் சேர்க்கப்பட வேண்டும். लेकिन कलीसिया के द्वारा महिमा में प्रवेश होना जरूरी है அதற்காக இயேசு மயில் வெளிப்பட போகிறார். और इसलिए प्रभु यीशु मसीह महिमा में प्रकट होने वाला है அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமா? हम उससे मिलने के लिए तैयार हो எல்லாரும் जाए கண்களை மூடி எழுந்திருக்கலாம். आइए सभी लोग आंखें बंद करके खड़े हो जाए எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று आइए सब प्रभु के चरणों में खड़े हो हालेलुया। जाए हालेलुया வரப்போற மணவாளனாகிய போவாஸ்க்கு ஒரு மனைவியாய் மாறட்டும். हम एक बोआज नाम के दुल्हा का हम दुल्हन बने பல துன்பத்தின் வறுமையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரூத்தே, ये रूत तू जो दुख भोग रही है तू जो गरीबी में जी रही है உனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर ने एक उज्जवल भविष्य रखा है அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படுவாயா? क्या तू उसे मिलने के लिए तैयार होंगी அதுக்கு நீ நல்ல ஒரு உத்தமியாக மாறிவிடுவாயா? जिसके चलते क्या तू खरी बनने का इच्छा रखती है அதுக்கு உத்தமனாய் மாறிவிடுவாயா? क्या या तू एक करा पुरुष बनने के लिए तैयार है எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம்.